கிறிஸ்து இயேசுவுக்குள் மிக அன்பாக அழைக்கப்பட்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, நம்மளுடைய பிதாவாகிய தேவனின் நாமத்தினாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்ற வாழ்த்துதலோடு இந்த ஒரு நாளில் கூட தேவன் நம்மளை ஒரு சிலராக ஒன்று கூட்டி இன்றும் அவருடைய மாபெரும் சத்தியங்களை நம்மளுக்காக வெளிப்படுத்த இருக்கிறார். அதுக்கு அவருடைய குமாரர் மூலியமாக நாம் கோடான கோடி நன்றிகளையும் சொஸ்தரங்களையும் எடுத்துக்கொண்டு இன்றைய பாடத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். இன்றைய பாடத்துக்கு ஆரம்பமாக நம் மத்தியில் வந்திருக்கும் அன்பு சகோதரர் டோனி ராபின்சன் அவர்களை துவக்க ஜெபம் செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஜெபம் செய்வோம். மகா உன்னதங்களில் வாசமாயிருக்கும் எங்கள் அன்பின் ஒன்றான தெய்வமே, இந்த நாளை கிருபையாக தந்த தயவுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி துதி ஸ்தோத்திரங்களை உமது குமாரன் இயேசு கிறிஸ்து மூலமாக ஏறெடுக்கிறோம் தந்தையே. விசேஷமாக ஒரு சிறு மந்தையாக இன்று எங்களை கூட்டி சேர்த்து உம்முடைய சத்தியத்தை தர சித்தமாயிருக்கிறீர் தகப்பனே. அதற்காகவும் நன்றி தகப்பனே. நீர் தரக்கூடிய சத்தியத்தை நன்கு மனதில் பதிய வைத்து மறைவான சத்தியங்கள் அனைத்தையும் எங்களுக்கு வெளிப்படுத்தி எங்கள் வாழ்நாட்களில் அதை குறித்து நாங்கள் அதற்கேற்றவாறு நாங்கள் வாழ உம்முடைய பரிசுத்த ஆவியை தந்து வழி நடத்தும் தகப்பனே. மேலும் நாங்கள் செய்த பாவங்கள் குற்றங்கள் தவறுகளை மன்னித்து ஆவிக்குரிய கனிகளை நாங்கள் வளர்த்து கொள்ள உம்முடைய பரிசுத்த ஆவியை அதிகமாக தந்து வழி நடத்தும் தகப்பனே. மேலும் இந்த கூடுகைக்கு வர முடியாமல் இருக்கும் சகோதரர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அவர்களுக்கு தேவையான சத்தியத்தை நீர் தாமே அவர்களுக்கு அளித்து அவர்களையும் ஆவிக்குரிய ரீதியாக வளர்க்க வேண்டுகிறோம் தகப்பனே. மேலும் இவ்வண்ணமாக நாங்கள் கேட்டதும் கேட்கும் அந்த யாவற்றையும் எங்களுக்கு கிருபையாக தரும் தகப்பனே. இந்த ஜெபத்தையும் உமது குமாரன் இயேசு கிறிஸ்து மூலமாக ஏறெடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அன்பான சகோதர சகோதரிகளே, போன வாரம் என்ன பாடம் பார்த்தோங்க? ஆமாம், திரள் கூட்டம் அப்படின்ற ஒரு பாடத்தை நம்ம பார்த்தோம். வேத வசன ஆதாரத்தோட தேவன் திரள் கூட்டத்தை குறித்து என்ன எழுதியிருக்காரு அப்படின்றத பார்த்தோம். ஸ்கிரிப்ட் கொடுத்துருப்பாங்க, படிச்சிருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறோம். அதுக்கு முந்தின வாரம் என்ன ஒரு பாடம் பார்த்தோங்க? கிறிஸ்துவின் சபை அப்படின்ற ஒரு பாடம் பார்த்தோம். ஸோ கிறிஸ்துவின் சபைக்கும் திரள் கூட்டத்துக்கும் என்ன ஒரு சம்பந்தம் ஏதாவது இருக்கா, இல்லை ஏதாவது வித்தியாசங்கள் இருக்கா? ஆமாம், கிறிஸ்துவின் சபை அப்படின்னு சொல்லும் போது 1,44,000 பேர் மட்டும்தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா கிறிஸ்துவோடைய ஒரு அங்கமாக அவரோட சரீரமாக மாற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த ஒரு ஓட்டத்தில் ஓடி அந்த ஒரு வாய்ப்பை விடுறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா தேவன் கிருபையாக என்ன பண்ணுறாருங்க, ஒரு வாய்ப்பு கொடுக்குறார். அதுதான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா திரள் கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். வேதத்தில் எங்கேயுமே திரள் கூட்டத்துக்கு ஒரு அழைப்பு இருக்குது அப்படின்னு எங்கேயுமே வசனம் கிடையாது. தனியாக அதுக்கு ஒரு அழைப்புலாம் கிடையாது. ஒரே அழைப்பு தான். அது எதுக்கு அப்படின்னா சபைக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அந்த 1,44,000 பேருக்கு மட்டும்தான் தேவன் என்ன பண்ணுறாருன்னா அந்த ஒரு அழைப்பை கொடுக்குறார். ஸோ அதில் விடுறவங்க திரள் கூட்டமாக என்ன பண்ணலாம், போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது தேவன் கிருபையாக என்ன பண்ணுறாருன்னா அது நம்மளுக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ உங்களுக்கு அதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் என்ன பண்ணலான்னா அந்த ஸ்கிரிப்டை நீங்கள் திருப்பி படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும் அப்படின்றதையும் நாங்கள் பார்க்குறோம். ஸோ இன்றைக்கி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இன்னும் ஒரு அருமையான ஒரு பாடத்துக்குள்ளாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கடந்து செல்வோம். பாடத்தோட தலைப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்திரீயின் வித்து. ஸ்திரீயின் வித்து அப்படின்ற ஒரு தலைப்பின் கீழாக நம்மதியில் பாண்டிச்சேரியிலிருந்து வந்திருக்கும் நம்மளுடைய அன்பு சகோதரர் சத்யராஜ் அவர்களை இன்றைய பாடத்தை எடுத்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமுள்ள அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே,
உங்கள் யாவருக்கும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கிருபையும் சமாதானம் உண்டாவதாக என்ற அன்பின் வாழ்த்துக்களோடு இந்த நாளுக்குரிய வேத பாடத்தை நாம் ஆரம்பிக்கலாம். பாடத்தினுடைய தலைப்பு ஸ்திரீயின் வித்து. ஸோ நம்ம வழக்கமாக நம்ம இந்த ஒரு வசனத்தை நம்ம படிச்சு தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு பாடத்தை என்ன பண்ணுறோம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசின அந்த ஒரு வசனம், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் அப்படின்ற அந்த வசனத்துக்கு ஏற்ப இந்த நாளுக்கு நம்ம என்ன விதமான சத்தியத்தை கற்றுக்கொள்ள போகிறோம் அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம். ஸோ அப்படியே பார்க்கும்போது இந்த ஸ்திரீயின் வித்து அப்படின்னு சொல்லும்போது, இந்த ஸ்திரீயின் வித்து அப்படின்றது ஒரு தீர்க்க தரிசனம். இந்த தீர்க்க தரிசனம் எங்கே சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஆதியாகமம் புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அது மாத்திரமல்லாமல் நம்முடைய பைபிள்லேயே முதல் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம். சரி, என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னா முதல் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம், ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறவில்லை அப்படின்றது தான் ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு பின்னாடி தேவன் அவருடைய வேத வசனத்தை கொண்டு அநேக விதமான தீர்க்க தரிசனங்களை முன்னுரைச்சிருக்கிறாங்க. தீர்க்கதரிசிகளை கொண்டு அநேக தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி என்ன பண்ணியிருக்கு, முடிஞ்சிருக்கு. ஆனால் அந்த ஸ்திரீயின் வித்து அப்படின்ற தீர்க்க தரிசனம் முதல் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனமா இருந்தாலும் ஆனால் இன்னைக்கு வரைக்கும் என்ன பண்ணலது, நிறைவேறல. அது என்ன ஸ்திரீயின் வித்து அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். அது யாருன்னு பார்க்க போறோம். ஏன் இன்னும் நிறைவேறாம இருக்க போறோம் என்ன பண்ண போறோம், நம்ம படிக்க போறோம். ஸோ பொதுவா தீர்க்க தரிசனம் அப்படின்னா என்ன அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டோம்னா அதுக்கு வசனத்திலிருந்தே நம்ம பதில பார்க்கலாம், படிக்கலாம். 2 பேதுரு 1:21 2 பேதுரு 1:21 தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை, தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். ஸோ வேதத்தில் இருக்கக்கூடிய அது எந்த தீர்க்க தரிசனமா இருந்தாலும் அது மனுஷங்களுடைய சித்தம் இல்லை. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா அதை புரிஞ்சுக்கணும். மனுஷங்களுக்கு தோணுனது, மனுஷங்களுடைய விருப்பமா சொல்லப்பட்ட விஷயங்கள் அது கிடையாது. மாறாக தீர்க்க தரிசனம் அப்படின்றது தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் தேவனுடைய ஆவியினால் ஏவப்பட்டு சொன்ன விஷயங்கள். அப்படின்னா அந்த தீர்க்க தரிசனம் அப்படின்றது பின்னாடி நடக்க போற ஒரு விஷயத்த முன்னாடியே சொல்லப்படுறது தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தீர்க்க தரிசனம். அதுவும் வேதத்துல தேவன் வசனங்கள் மூலமா என்ன பண்ணிருப்பா அப்படின்னு பார்க்கும்போது அதை முன்னுரிச்சு இருக்கிற ஒரு காரியம் தான் தீர்க்க தரிசனம் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்பனா தீர்க்க தரிசனம் அப்படின்றது பின்னாடி நடக்க போற ஒரு விஷயத்த முன்னாடியே சொல்றது அப்படின்னா, அப்ப அந்த தீர்க்க தரிசனம் தேவன் பின்னாடி நடக்க போகிறதா இருந்தாலும் அவருடைய பிள்ளைகளுக்கு அவருடைய ஊழியக்காரங்களுக்கு சொல்லாம என்ன பண்ண மாட்டாருங்களா, அதை செய்ய மாட்டாருங்களா. படிக்கலாம் பாருங்க, ஆமோஸ் 3:7 ஆமோஸ் 3:7 கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார். ஸோ நம்முடைய ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாராம் அப்படின்னு பார்த்தோம்னா தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு அந்த ரகசியத்தை வெளிப்படுத்தாம எந்த காரியத்தை என்ன பண்ண மாட்டாருங்களா, செய்ய மாட்டாருங்களா. அப்பனா ஸ்திரீயின் வித்து அப்படின்ற ஒரு காரியத்தை நம்ம தீர்க்கதரிசன அடிப்படையில் இதை பார்க்க போறோம் அப்படின்னா, அப்போ இன்னைக்கு ஒரு தீர்க்க தரிசனம் நமக்கு வெளிப்படுத்தப்படுது அப்படின்னா தேவன் நம்மளை எப்படியா பார்க்கிறாருங்களா, அவருடைய ஊழியக்காரர் என்ன பண்றாரு, பார்க்கிறாரு, அவருடைய ஜனங்களா பார்க்கிறாரு. அப்ப அவங்களுடைய ஊழியக்காரருக்கு அறிவிக்காம எந்த விஷயம் செய்ய மாட்டார் அப்படின்னா, இந்த ஸ்திரீயின் வித்து அப்படின்ற இந்த ஒரு தலைப்புல இருந்து இந்த ஒரு தீர்க்க தரிசனத்தை நம்ம என்ன பண்ண போறோம்னா இன்னைக்கு படிக்கலாம். ஸோ இந்த ஸ்திரீயின் வித்து அப்படின்ற இந்த ஒரு தீர்க்க தரிசனம் ஆதியாகமத்தில் சொல்லப்பட்டிருக்குன்னு பார்க்குறோம். எங்க அப்படின்னு பார்க்கும்போது படிக்கலாம். ஆதியாகமம் 3:14 ஆதியாகமம் 3:14 14 மற்றும் 15. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய், நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாள் எல்லாம் மண்ணை தின்பாய். ஸோ இந்த வசனம்
இந்த ஒரு தீர்க்க தரிசனம் யாரை பார்த்து சொல்லப்படுது இங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சர்பத்தை பார்த்து என்ன பண்ணப்படுறது, பேசுற மாதிரி இருக்கு. அப்பனா சர்பத்தை பார்த்து தேவன் சபிச்சுக்கிட்டு இருக்கிறாரா இல்ல தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு இருக்கிறாரா அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க சர்பத்தை பார்த்து பேசுற ஒரு விஷயமா இருந்தாலும் இந்த சர்பத்தின் மூலமா யார் வஞ்சித்தது ஏவாளா அப்படின்னு பார்த்தோம்னா, சாத்தான் என்ன பண்றாரு, பின்னாடி இருந்து செயல்பட்டாரு. அப்ப சர்பத்தை பார்த்து பேசுற ஒரு விஷயம் இதை யாரை பத்தி சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, சாத்தானை பத்தி சொல்லப்படுற ஒரு காரியமா இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ இந்த சாத்தானை பத்தி சொல்லும்போது தான் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது 15ஆம் வசனம் படிக்கலாம். 15ஆம் வசனம், உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய் என்றார். ஸோ இந்த ஸ்திரீயின் வித்து அப்படின்ற இது ஒரு தீர்க்க தரிசனம். இந்த தலைப்பு எங்கிருந்து நம்ம எடுத்தோம் அப்படின்னு பார்க்கும்போது ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை என்ன பண்ணுவேன். அப்பனா ஸ்திரீயின் வித்து, அதுக்கப்புறம் சாத்தான். இந்த ரெண்டு பேருக்கு என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சம்பந்தப்படுத்தி சொல்லப்படுற ஒரு தீர்க்க தரிசனம் தான் இது நம்ம பார்க்கிறோம். இந்த வசனம், இந்த ஒரு தீர்க்க தரிசனம் சர்பத்தை பார்த்து ஏன் இப்படி நம்முடைய ஆண்டவர் பேசணும், இதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருக்கும் இல்லைங்களா, பின்னணி என்ன பண்ணணும் இருக்கணும். அது பின்னணி என்னன்றது நமக்கு நல்லாவே தெரிஞ்ச விஷயங்கள். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தேவன் எல்லாத்தையும் என்ன பண்றாருன்னா படைக்கிறார். பூமியில படைச்சது 6ஆம் நாள்ல என்ன பண்றா அப்படின்னு பார்த்தோம்னா, ஆதாம படைக்கிறாரு. அதுக்கப்புறம் யாரை படைக்கிறாரு, ஏவாள் என்ன பண்றாங்கன்னா படைக்கிறாங்க. ஸோ இந்த ஒட்டுமொத்த உலகத்திலுமே ஏதேன் தோட்டம் இருக்கு, அங்க 2 பேர் மட்டும் தான் என்ன பண்றாங்க இருக்கிறாங்க. அந்த 2 பேர் கொஞ்ச காலத்துக்கு நல்லா தான் என்ன பண்ணிருக்கிறாங்க இருந்திருக்கிறாங்க. ஸோ தேவன் என்ன பண்ணாருன்னா அவங்களுக்கு ஒரு கட்டளை கொடுத்திருந்தாரு. அந்த கட்டளை தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்க தோட்டத்தில் உள்ள சகல கனிகளை என்ன பண்ணலாம், புசிக்கலாம். ஆனா இந்த நன்மை தீமை அறியத்த கனி மட்டும் என்ன பண்ணக்கூடாது, சாப்பிடக்கூடாது அப்படின்ற கட்டளைய தேவன் கொடுத்திருந்தாரு. ஆனா இந்த கட்டளையை மீற வச்சது யார் அப்படின்னு பார்க்கும்போது சர்ப்பம் என்ன பண்ணுச்சு, வந்து பேசிச்சு. அப்பன்னா சர்ப்பம் வந்து பேசுது அப்படின்னா, சர்ப்பத்துக்கு பின்னாடி இருந்து ஒருத்தர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்க்கும்போது சர்ப்பத்தை ஒரு கருவி என்ன பண்றாரு பயன்படுத்தினது யார் அப்படின்னு பார்த்தா சாத்தான். இப்போ நம்ம யோசிக்கலாம், இப்ப தேவன் இந்த ஒட்டுமொத்த அண்ட சராசரத்தையும் படைச்சு அதுல பூமியை உண்டாக்கி இந்த பூமியில நிறைய படைப்புகள் என்ன பண்றாரு படைக்கிறாரு. அதுல ஆதாம் ஏவாளை உண்டாக்குனாரு. திடீர்னு பார்த்தா சர்ப்பத்தின் ரூபத்துல சாத்தான்ற ஒருத்தன் என்ன பண்ணிருக்கிறான் வந்திருக்கிறான். அப்பனா சாத்தான் எங்கிருந்து வந்தான், அப்பனா சாத்தான் தான் இந்த நல்லா இருந்த அந்த ஒரு ஃபேமிலி மனுக்குலத்தை என்ன பண்ணிருக்கா அப்படின்னு பார்க்கும்போது வஞ்சித்து ஏமாத்தி தேவனுக்கு கீழ்ப்படியாம போய் பண்ணியிருக்கிறார் அப்படின்ற நம்ம பார்க்கிறோம். அப்படியே பார்க்கும்போது இந்த சாத்தான் எங்க இருந்து திடீர்னு வந்தார், சாத்தானை பத்தி தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கா, சரி என்ன பண்ணுங்க அப்படின்னா இன்னும் ஒரு 10 வாரம் என்ன பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க. சாத்தான் அப்படின்ற ஒரு பாடத்துல அவன் எங்க இருந்தான், எப்படியா வந்தான், அவன் என்னென்ன விஷயம்லாம் பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்ற எல்லாத்தையும் என்ன பண்ண போறோம் நம்ம படிக்க போறோம். ஸோ அப்படியா சாத்தான் இந்த சர்பத்தின் ரூபத்துல வந்து தேவன் இப்படியா இந்த மாதிரி இதை புசிக்கூடாது சொல்லியிருந்தாரா அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டு ஏவாளை தந்திரமா என்ன பண்றான் வஞ்சிக்கிற ஒரு வேலையை செய்யும் போது ஏவாளை என்ன பண்ணிட்டாங்க, தேவன் சொன்னாரு புசிக்க நாள்லே சாகவே சாவாய் அப்படின்னு. ஆனா நீங்க சாகவே சாவதில்லை, தேவர்களை போல என்ன பண்ணுவீங்க மாறிடுவீங்க, உங்களுடைய கண்கள் திறக்கப்படும் அப்படின்னு சொல்லும்போது இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஏமாந்து அந்த ஒரு பழத்தை என்ன பண்ணிட்டாங்க சாப்பிட்டுட்டாங்க. அப்படி சாப்பிட்டதுக்கு அப்புறமா இது யாருக்கும் கொடுத்துட்டாங்க, ஆதாமுக்கு என்ன பண்ணிட்டாங்க கொடுத்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு நிர்வாணிகள் அப்படின்றத உணர்றாங்க.
உணர்ந்து இப்ப தேவன் வராரு, இவங்க என்ன பண்றாங்க, போயிட்டு ஒளிஞ்சிக்கிறாங்க. வந்து ஆதாம் அப்படின்னு கூப்பிடும்போது, இந்த மாதிரி நாங்க நிர்வாணியா இருக்கிறோம், எங்களால் என்ன பண்ண முடியாது, வெளியே வர முடியாது அப்படின்னு என்ன பண்றாங்க சொல்றாங்க. ஸோ அப்படியே சொல்லும்போது என்ன ஒரு விஷயம் அப்படின்றத திரும்ப தேவன் என்ன பண்றாருன்னா ஆதாம் கிட்ட பேசுறாரு. இந்த மாதிரி புசிக்க வேண்டாம்ன்ற கனியை புசிச்சியா அப்படின்னு கேட்கும்போது ஆதாம் என்ன சொன்னாரு, ஆண்டவரே இந்த மாதிரி நீங்க புசிக்க வேண்டாம்ன்ற கனிய ஆமா நான் சாப்பிட்டேன்னு சொன்னாரா? இல்ல. யார வந்து குற்றப்படுத்தினா தெரியுங்களா? ஏவாளையும் இல்ல, மாறாக தேவரீர் நீங்க எனக்கு கொடுத்தீங்க இல்ல ஏவாள் அப்படின்ற ஒரு ஸ்திரீ, நீங்க கொடுத்த ஸ்திரீ தான் என்ன பண்ணிருக்கிறாங்க, என்ன சாப்பிட வச்சிருக்கிறாங்க. அப்படின்னா இப்ப ஏவாளை குற்றப்படுத்தாரா இல்ல தேவன் என்ன பண்றாரு? சோ இப்ப என்ன அப்படின்னு பார்க்க பழி என்ன பண்றாருன்னா தேவன் மேல போடுறாரு, ஏவாள் மேல என்ன பண்றாருன்னா போடுறாரு. ஏவாள் கிட்ட போயிட்டு நீ என்னம்மா இதை புசிச்சியா அப்படின்னு கேட்கும்போது ஏன் இப்படி பண்ண அப்படின்னு கேட்ட உடனே அவங்க சொல்றாங்க, தேவனே நான் இதை என்ன பண்ணல, இது காரணமா இருந்தது, சர்ப்பம் என்ன பண்ணிருச்சு, வஞ்சித்தது அப்படின்னு சொல்லும்போது அதுக்கப்புறம் இந்த ஏவாளுக்கும் ஆதாமுக்கும் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சில நியாய தீர்ப்பு என்ன பண்றாருன்னா கொடுக்கிறார். ஸோ நியாய தீர்ப்பு அப்படின்னு சொல்லும்போது சாபம் அப்படின்ற ஒரு விஷயத்தை என்ன பண்றாரு, கொடுக்கிற ஒரு விஷயம் நடக்குது. அதுக்கப்புறமா தான் சாத்தானுக்கு, இந்த சர்பத்தின் ரூபத்தில் வந்திருக்கிற இந்த சாத்தானுக்கு எதிராக சொல்லப்படுற தீர்க்க தரிசனம் தான் ஸ்திரீயின் வித்து அப்படின்ற தீர்க்க தரிசனம். மீண்டுமாக இந்த வசனத்தை படிக்கலாம் பாருங்க. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை என்ன பண்ணுவேன், உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை என்ன பண்ணுவ, நசுக்குவாய் அப்படின்ற இந்த ஒரு தீர்க்க தரிசனம் யாருக்கு எதிராக சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா சாத்தானுக்கு எதிராக என்ன பண்ணப்படுது, சொல்லப்படுது. அப்பன்னா உனக்கும் அப்படின்னா அந்த உனக்கு அப்படின்றது யாரை பார்த்து சொல்லப்படுற ஒரு விஷயம், சர்பத்தை பார்த்து சொல்ற மாதிரியா இருந்தாலும் சர்பத்துக்கு பின்னாடி இருந்து யார் செஞ்சா எல்லாத்தையும், சாத்தான்றதுனால இப்ப அந்த உனக்கும் அப்படின்றது யார் அப்படின்னு பார்த்தோம்னா சர்பம் ரூபல வந்த சாத்தான். கரெக்டுங்களா? சோ அடுத்தது அவள் வித்துக்கும் அப்படின்னு சொல்லும் போது உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் அப்படின்னா அவள் வித்து அப்படின்றது அந்த அவள் யாருங்க, ஏவாள். ஏவாள்ல இருந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது வித்து, அப்பனா ஏவாள்ல இருந்து வரக்கூடிய ஒரு நபர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு பேருக்கும் பகை என்ன பண்ணுவேன், உண்டாக்குவேன். அந்த அவள் வித்து அப்படின்னு பார்க்கும்போது ஆங்கிலத்தில் நம்ம படிச்சோம் அப்படின்னா சீட் அப்படின்னு இருக்கும், சந்ததி. அப்போ உனக்கும் அவள் வித்துக்கும் அப்படின்னா பகையை உண்டாக்குவேன் அப்படின்னு சொல்லும்போது அவள் வித்து அப்படின்னு சொல்லும்போது அதுதான் ஸ்திரீனுடைய வித்து, ஸ்திரீயிலிருந்து வரக்கூடிய ஒரு சந்ததி அப்படின்னு என்ன பண்றோம்னு நம்ம பார்க்கிறோம். சோ அடுத்தது அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை என்ன பண்ணுவ, நசுக்குவாய். அப்படின்னா அந்த அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய். அப்படின்னா அந்த அவர் என்றது இங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்திரீயின் வித்து. அப்பனா இந்த சாத்தான் அப்படின்ற ஒரு எதிரியாலைய அவனுடைய தலைய நசுக்க போறது யாருன்னு வசனம் சொல்லுது, யார் வசனம் சொல்லுது, ஸ்திரீயின் வித்து. அந்த ஸ்திரீயின் வித்து தான் ஒருத்தர், அந்த ஒருத்தர் தான் யாருன்னு சொல்லப்படுது அப்படின்னு பார்க்கும்போது அவர் தான் சாத்தானுடைய தலை என்ன பண்ண போறாருங்களா, நசுக்க போறாருங்களா. அப்படியா பார்க்கும்போது இந்த ஸ்திரீயின் வித்து அப்படின்ற அந்த ஒரு நபர் அவர் என்ன பண்ண போறார் அப்படின்னு பார்த்தோம்னா சாத்தானுடைய தலைய நசுக்க போறாரு. அப்படியா பார்க்கும்போது சாத்தானுக்கு இப்ப என்ன உண்டாகுது அப்படின்னு பார்த்தோம்னா பயம் உண்டாகுது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு விஷயத்த தேவன் சொல்லிட்டார் அப்படின்னா
அது எத்தனை சதவீதம் நடக்கும்? தேவன் ஒரு விஷயத்தை சொல்லிட்டார் அப்படின்னா, ஒரு திட்டமிட்டார் அப்படின்னா அது 100% கண்டிப்பா என்ன பண்ணும்? நடக்கும். சாத்தானுக்கு பயம் வந்துடுச்சு. ஏன் அப்படின்னா, ஸ்ரீயிலிருந்து பிறக்கக்கூடிய ஒரு குழந்தை, ஸ்ரீயினுடைய வித்தா இருக்கக்கூடிய அந்த ஒரு குழந்தை, அதன் மூலமா தன்னுடைய தலை நசுக்கப்படும் அப்படின்னா என்ன விஷயத்தை புரிஞ்சுக்கலாம்? இப்ப யாராவது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இப்ப நம்ம எல்லாம் உட்காந்துருக்கோம், திடீர்னு ஒரு பாம்பு வந்துருச்சு, எடுத்த உடனே எங்க பாம்பு அடிப்பாங்க? தலையில அடிக்கிறோம்னா என்ன அர்த்தம்? அதை சாகடிக்கிறோம். என்ன ஒரு விஷயம், தலையை நசுக்கிறது அப்படின்னா அந்த பாம்புக்கு ஒரு முடிவு. அப்பன்னா அந்த தலையை நசுக்கப்படுற ஒரு விஷயம், சாத்தானுக்கு ஒரு மரணத்தை என்ன பண்றாரு? தேவன் தீர்க்க தரிசனமா முன்னுரைக்கிறாரு. அதுவும் அந்த தலையை நசுக்கிற ஒரு விஷயம், ஸ்ரீயிலிருந்து பிறக்கிற ஒரு குழந்தை தான் வந்து என்ன பண்ண போகுது? ஸ்ரீயினுடைய வித்தா இருக்கிறவர் தான் வந்து என்ன பண்ண போறார் அப்படின்னு பார்த்தோம்னா தலையை நசுக்க போறார் அப்படின்னு ஒண்ணு. சாத்தானுக்கு பயம் வந்ததுனால அதுக்கப்புறம் இந்த ஸ்ரீ ஏவாள்ல இருந்து பிறக்கக்கூடிய மனுஷங்களை சாத்தான் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். யார் நம்முடைய தலையை நசுக்க போறது அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ ஸ்ரீ ஏவாள் நம்ம பார்க்கிறோம். ஏவாளுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கோம். ஆதாம் ஏவாளுக்கு பசங்க என்ன பண்றாங்க? பிறக்கிறாங்க. முதல் பிறந்த பையன் ஆபேலுங்களா? ஃபர்ஸ்ட் பையன் யார் பிறக்கிறா? காயின் என்ன பண்றாருன்னா பிறக்கிறார். கரெக்டுங்களா? அதுக்கப்புறம் ஆபேல் என்ன பண்றாரு? பிறக்கிறார். இந்த 2 பேருக்கும் ஆதாம் ஏவாள் எப்படியா உண்டாக்கப்பட்டாங்க, அதுக்கப்புறம் அந்த ஏதேன் தோட்டத்துல எப்படி இருந்தாங்க, இது எல்லாத்தையுமே அவங்க அப்பா அம்மா சொல்லியிருப்பாங்களா? சொல்லியிருப்பாங்களா? கண்டிப்பா சொல்லியிருப்பாங்க. இப்படியாக தேவனோடு நாங்க எப்படி இருந்தோம், இந்த மாதிரி சாத்தானை எங்களை வஞ்சித்ததன் மூலமாக தேவனை விட்டு நாங்க துரத்தி அடிக்கப்பட்டோம், ஏதேன் தோட்டத்தில் வெளியேறணும் அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சொல்லியிருப்பாங்க. அப்பனா தேவனுக்கு பிரியமா வாழ்றது எப்படி அப்படின்ற ஒரு சில முயற்சிகளை இவங்க என்ன பண்றாங்கன்னா எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியா இருக்கும்போது காயின் என்ன பண்றாருன்னா நிலத்தை பயிரிடுகிற ஒரு வேலை என்ன பண்றாரு? செய்யறார். ஆபேல் என்ன வேலை செஞ்சாரு? மந்தை மேய்க்கிறவர், ஆடு மேய்க்கிற ஒரு வேலை என்ன பண்றாருன்னா செய்யறாங்க. இப்ப 2 பேருமே அவங்கவுங்க செய்யற வேலையில இருந்து அந்த பொருள் எடுத்து வந்து என்ன பண்றாங்கன்னா தேவன் கிட்ட பலி செலுத்துறதுக்காக என்ன பண்றாங்க? வராங்க. சோ காயின் வந்து நிலத்துல இருந்து என்ன பண்றாருன்னா முதற் பலனை கொண்டு வராரு. அடுத்து ஆபேல் என்ன பண்றாரு அப்படின்னு பார்க்கும்போது மந்தையினுடைய தலையீற்று என்ன பண்றாரு? கொண்டு வந்து தேவனுக்கு பலி செலுத்தும் போது காயினுடைய பலி என்ன பண்ணப்படுது? நிராகரிக்கப்படுது. ஆபேலுடைய பலி என்ன பண்ணப்படுது? ஏற்றுக்கொள்ளப்படுது. அப்படின்ற ஒரு விஷயத்த சாத்தான் பார்த்திருப்பானா இல்லையா? கண்டிப்பா என்ன பண்ணிருப்பான்? பார்த்திருப்பான். இப்ப என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஸ்ரீயிலிருந்து வரக்கூடிய ஒரு வித்து, ஸ்ரீயிலிருந்து பிறக்கக்கூடிய ஒரு நபர் தான் என்னுடைய தலையை நசுக்க போறார் அப்படின்னா ஒருவேளை ஆபேலா இருப்பாரோ அப்படின்றத யோசிக்கிறான். அப்படி யோசிச்சு அடுத்த ஆபேல என்ன பண்றான் தெரியுங்களா சாத்தான்? கல் எடுத்து என்ன பண்ற? தலையை போட்டு சாகடிக்கிற ஒரு வேலை என்ன பண்ணிட்டான்? செஞ்சுட்டான். அப்பனா சாகடிச்சது யாரு? காயின் தானே சாகடிச்சான். சோ இந்த மரணத்துக்கு காரணம் காயின் அப்படின்னு சொன்னாலும், ஆனா இந்த காயினை இந்த அளவுக்கு தூண்டி விட்டது யார் தெரியுங்களா? வசனம் படிக்கலாம் பாருங்க. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம். அவன் எது நிமித்தம் அவனை கொலை செய்தான்? தன் கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதி உள்ளவைகளுமாய் இருந்தது நிமித்தம் தானே. சோ இந்த ஒரு காயின் அவர் யாரால உண்டானவருங்களா? பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல என்ன பண்ண வேண்டாம்? அப்பன்னா இந்த காயின் யாரால உண்டானவர்? ஏன் அந்த ஒரு கொலை செய்ய துணிஞ்சார்? ஏன் கொலை பண்ணார் அப்படின்னா அவனுக்குள்ள இருந்து யாரு செயல்பட்டு இருக்கிறா அப்படின்னு பார்க்கும்போது சாத்தான் என்ன பண்ணியிருக்கிறான் அப்படின்னு பார்த்தோம்னா
ஆபேல் என்ன பண்ணிட்டு இருக்கா? கொலை செய்திருக்கிறான். ஸோ இந்த ஒரு விஷயம் யார் மூலமா நடந்தது அப்படின்னு வசனம் நம்ம படிக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு பின்னாடி இந்த சாத்தான் என்ன பண்ணியிருக்கிறான்? ஸோ ஒருவேளை ஆபேலா அந்த ஸ்திரீன் வித்து இருக்கும் அப்படின்ற சந்தேகத்தில் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தோம்னா ஆபேல் என்ன பண்றான்? கொன்னுட்டான். இப்ப சாத்தான் என்ன நினைக்கிறான் அப்படின்னு பார்க்கும்போது இப்ப தேவன் சொன்ன ஒரு விஷயம் கண்டிப்பா நடக்கும். இப்போ ஆபேல் ஸ்திரீன் வித்தா இருந்திருந்தா கண்டிப்பா ஆபேல் மூலமா எனக்கு மரணம் என்ன பண்ணியிருக்கோம்? வந்திருக்கும். அதுக்கு முன்னாடி இவர் என்ன பண்ணிட்டாரு? முந்திட்டார். முந்தி இப்ப ஆபேல் மரிச்ச உடனே அப்ப ஸ்திரீன் வித்து யாரு இல்லை அப்படின்றத சாத்தான் யோசிக்க ஆரம்பிக்கிறான். ஏன் அப்படின்னா சாத்தான் என்ன ஒரு விஷயம் சாத்தான் நல்லா தெரியும் அப்படின்னா தேவன் சொன்னா அது நடக்கும்ன்ற ஒரு விஷயம் என்ன பண்ணும் தெரியும். அப்ப ஸ்திரீலிருந்து வந்த வித்து இப்போ ஆபேல் மரிச்சிட்டார் அப்படின்னா கண்டிப்பா ஆபேல் ஸ்திரீன் வித்தா இருக்க போறது இல்லைன்றது ஆபேல் மறைச்சதுக்கு அப்புறம் சாத்தான் என்ன பண்றா அப்படின்னு பார்க்கும் யோசிக்க ஆரம்பிக்கிறான். சரி, அதுக்கப்புறம் சாத்தான் என்ன பண்றான் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு திட்டம் போடுறான். இப்ப என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்திரீலிருந்து வரக்கூடிய ஒரு வித்து தானே, ஸ்திரீலிருந்து வரக்கூடிய ஒரு நபர் தான் என்ன பண்ண போறாரு? நம்மளை கொலை பண்ண போறாரு. அதனால இந்த ஒட்டுமொத்த மனு குலத்தையுமே என்ன பண்ணணும்? வழி விலக போக பண்ணணும், கெடுக்கணும். அதுக்காக சாத்தான் போடுற திட்டத்துல என்ன ஒரு விஷயம் நமக்கு நடந்தது அப்படின்றத முதலாம் உலகத்தை பாடத்துல என்ன பண்ணிருப்போம்? படிச்சிருப்போம். என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா படிக்கலாம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 மற்றும் 2. மனுஷர் பூமியின் மேல் பெருக துவக்கி அவர்களுக்கு குமாரத்திகள் பிறந்த போது தேவகுமாரர் மனுஷ குமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். சோ இப்போ சாத்தானுடைய திட்டம் எப்படியா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மனுஷங்களை நல்வழிப்படுத்துறதுக்காக தேவதூதர்களை தேவன் பூமிக்கு அனுப்புறாரு. இந்த தேவதூதர்களை கெடுத்து சாத்தான் அடுத்து என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தோம்னா மனுஷங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஸ்திரீகள் கூட என்ன பண்றா அப்படின்னு பார்க்கும்போது இணைஞ்சு இப்போ தேவன் விரும்பக்கூடிய அந்த பக்தி உள்ள சந்ததிக்கு பதிலா என்ன சந்ததி அதுக்கப்புறம் வந்துட்டாங்க நம்ம படிச்சோம் அப்படின்னு பார்த்தோம்னா ராட்சச சந்ததி என்ன பண்றாங்க? வந்துட்டாங்க. இப்ப என்ன அப்படின்னு பார்க்கும்போது இப்ப இந்த தேவதூதர்கள் கெடுக்கப்பட்டு மனுஷ சந்ததியில் இருக்கக்கூடிய பெண்களோட இணையறதுனால இப்ப ஒட்டுமொத்த சந்ததியுமே என்ன பண்றாங்க? கரைப்பட்டு இருக்கிறாங்க. அப்படியாக எல்லாருமே என்ன பண்றாங்க? மோசம் போய்கிட்டு இருக்கிறாங்க. இதை தேவன் பார்க்கும்போது எப்படியா யோசிக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா படிக்கலாம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். வசனங்கள் 5 மற்றும் 6. மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமா இருந்தது. சோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தேவன் இந்த மனுஷங்களை ஏன் படைச்சோம் அப்படின்னு என்ன பண்றாரு யோசிக்கிற அளவுக்கு ஒட்டுமொத்த மனுஷங்களையும் என்ன பண்ணிட்டான்? சாத்தான் கெடுத்துட்டான், வழி விலக பண்ணிட்டான் அப்படின்ற ஒரு விஷயத்த என்ன பண்றோம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம பார்க்கிறோம். ஸோ அப்படியே பார்க்கும்போது இந்த ஒரு விஷயம் நடந்ததுனால அடுத்தது என்ன ஒரு விஷயம் நம்முடைய தேவன் பண்றார் அப்படின்னு பார்த்தோம்னா இப்படியாக கெட்டு போன எல்லா மனுஷங்களும் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அழிக்க போகிறேன் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராரு. அதான் எங்க படிக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 7ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள் ஊரும் பிராணிகள் ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாயிருக்கிறவைகளை நிகிரகம் பண்ணுவேன். நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமா இருக்கிறது என்றார். சோ இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா இப்ப எல்லாருமே கெட்டு போனதுனால எல்லாருமே அழிக்க போறேன் அப்படின்ற ஒரு முடிவுக்கு தேவன் வராரு. ஸோ அதனால பூமியில் இருக்கக்கூடிய எல்லா மனுஷர் முதல் கொண்டு மிருக ஜீவன்கள் வரைக்கும் ஆகாயத்து பறவைகள் வரையும் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தோம்னா நிக்கிரகம் பண்ண போறேன் அப்படின்ற ஒரு முடிவுக்கு என்ன பண்றாருன்னா தேவன் வந்துட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த பார்க்குறோம். ஸோ இப்படியா முடிவு பண்ணும்போது ஒட்டுமொத்த உலகமே என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா கெட்டு போயிருக்கிறாங்க, ஒரே ஒரு குடும்பத்தை தவிர. ஸோ நோவாவுடைய குடும்பம் அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ இந்த நோவாவுடைய குடும்பத்திலிருந்து தேவன் என்ன பண்றார் அப்படின்னு பார்க்கும்போது அந்த குடும்பத்தை மட்டும் முதலாம் உலகத்திலிருந்து வெளியே எடுத்துட்டு மற்ற எல்லாருமே என்ன பண்றாரு? அழிக்கிற ஒரு விஷயத்தை என்ன பண்றாரு அப்படின்னு பார்க்கும்போது பண்றாரு. இப்ப நோவானுடைய குடும்பம் மட்டும் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த முதலாம் உலகத்திலிருந்து 2ஆம் உலகத்துக்கு என்ன பண்றாங்க? வராங்க. இப்ப நோவா 2ஆம் உலகத்துல என்ன பண்றாருன்னா பலி செலுத்துறாரு.
இப்போ நோவாவுக்கு என்ன ஒரு விஷயம் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்களுடைய சந்ததிக்கு நீங்க பலுகி பெருகுங்க அப்படின்னு என்ன பண்றாரு தேவன் சொல்றார். அப்ப அந்த பலுகி பெருகுங்க சந்ததியை பத்தி பேச ஆரம்பிச்சாலே சாத்தானுக்கு என்ன வரும்? கோபம் வரும், பயம் வரும். ஏன்னா தேவன் சொன்னது என்ன பண்ணும், கண்டிப்பா நடக்கும். இப்ப இந்த நோவானுடைய குடும்பத்தில இருந்து ஆபிரகாம் அப்படின்ற ஒரு நபர் என்ன பண்றாரு, வரார். சோ அப்படியாக ஆபிரகாம் என்ன பண்றாருன்னா தேவன் தேர்ந்தெடுக்கிறாரு. எப்போ தேர்ந்தெடுக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா 75 வயதுல என்ன பண்றாரு, தேர்ந்தெடுக்கிறாரு. சோ அந்த ஆபிரகாமை தெரிந்து கொள்ளும் போது ஆபிரகாமு கிட்ட தேவன் ஒரு விஷயத்தை சொல்றார். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா படிக்கலாம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 2 மற்றும் 3. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். சோ தேவன் ஆபிரகாமை தெரிந்து கொள்ளும் போது என்னன்னு அழைக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆபிரகாமுக்கு பிள்ளை இல்லை. சோ அப்படிப்பட்ட ஆபிரகாம் அழைச்சு உன்னுடைய சந்ததியை நான் என்ன பண்ண போறேன், பெரிய ஜாதியாக்க போறேன், உன்னை ஆசீர்வதிக்க போறேன். அதனால நான் காமிக்கிற தேசத்துக்கு என்ன பண்ணி போ அப்படின்ற ஒரு அழைப்பை கொடுக்குறாரு. அப்படியே ஆபிரகாம் விசுவாசி வராரு. அதுக்கப்புறம் ஈசாக்கு பிறந்த விஷயம் எல்லாம் நமக்கு என்ன பண்ணும் தெரியும். சோ இப்ப என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப இந்த 2ஆம் உலகத்துல தேவனுடைய பார்வை யார் மேல அடுத்து இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஆபிரகாம் அப்படின்ற ஒரு நபர் மேல என்ன பண்ணுது இருக்குது. அப்ப ஆபிரகாம் மேல தேவனுடைய பார்வை இருக்கு அப்படின்னா சாத்தானுடைய பார்வை யார் மேல இருக்கும்? என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஜனங்கள் தேவன் சார்ந்து வாழாத வரைக்கும் சாத்தான் என்ன பண்ண மாட்டான், யாரையுமே தொந்தரவு பண்ண மாட்டான். ஒருவேளை தேவனுடைய பார்வை யார் மேல படுதோ, இல்ல யார் இந்த ஜனங்களுடைய பார்வை தேவன் சார்ந்து நம்ம வாழணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ, ஆட்டோமேட்டிக்கா அவங்க மேல யாருடைய கண்ணு பட ஆரம்பிக்க தெரியுங்களா? சாத்தான். அப்படியா பார்க்கும்போது இந்த ஆபிரகாமுக்குள்ள இருந்த அந்த விசுவாசத்தை நம்ம பார்க்கிறோம். ஈசாக்க உன்னுடைய நேசகுமாரன் ஒரே மகன், எனக்காக நீ என்ன பண்ண அப்படின்னு பார்க்க பலி செலுத்து அப்படின்னு சொல்லும் போது அந்த ஒரே மகனையும் பலி செலுத்த துணிஞ்சாரு. இப்ப அந்த ஆபிரகாம் கிட்ட தேவன் அவருடைய திட்டத்தை என்ன பண்றாருன்னா ஓபன் பண்றார். என்ன அவருடைய திட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கேயும் தேவன் என்ன சொல்றார் அப்படின்னு பார்க்கும்போது படிக்கலாம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் வசனங்கள் 17 மற்றும் 18. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். சோ இப்ப கர்த்தர் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தோம்னா, ஆபிரகாம் தன்னுடைய மகனையே பலி செலுத்த துணிஞ்ச போது இங்க அவருடைய திட்டத்தை ஓபன் பண்றாரு. இங்கேயும் என்ன பேச ஆரம்பிக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, சந்ததின்னு என்ன பண்றாரு பேசுறாரு அப்படின்னா, அப்போ ஆங்கிலத்துல படிக்கும்போது சீடு, இப்ப சந்ததி வித்து, இந்த வித்தை பத்தி பேசுறாரு அப்படின்னாலே சாத்தானுக்கு என்ன வரும், கொஞ்சம் கோபம் வரும். அதை காட்டிலும் பயம் என்ன பண்ணும், கண்டிப்பா வரும். இங்க என்ன சொல்றாருன்னா, வானத்து நட்சத்திரம் மாதிரி ஒரு சந்ததி, அடுத்து கடற்கரை மணல் மாதிரி ஒரு சந்ததி என்ன பண்ண போறேன், உனக்குள்ள இருந்து உருவாக போறேன் அப்படின்ற ஒரு காரியத்தை சொல்லும் போது இப்ப சாத்தானுடைய பார்வை உலகத்துல அநேக ஜனங்கள் இருந்தாலும் தேவனுடைய ஜனமா இருக்கிற ஆபிரகாமுடைய சந்ததி மேல என்ன பண்ணும், கண்டிப்பா இருக்கும். சோ அப்படியா பார்க்கும்போது அதுக்கப்புறம் ஈசாக்கு கிட்ட பேசும்போதும் என்ன தேவன் பேசுறார் அப்படின்னு பார்க்கும்போது படிக்கலாம். ஆதியாகமம் 26:5 வசனம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன், உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். சோ ஆபிரகாம் கிட்ட சந்ததின்ற ஒரு விஷயத்தை பேசினாரு. அதே ஒரு விஷயம் அவருடைய பையன் ஈசாக்கு கிட்ட என்ன பண்றாரு, பேசுறார். அதுக்கப்புறம் ஈசாக்கோட பையன் யாக்கோபு கிட்டயும் என்ன ஒரு விஷயம் சொல்லப்படுது அப்படின்னு பார்க்கும்போது யாக்கோபு ஆதியாகமம் 28:14 வசனம். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கேயும் அடுத்தடுத்து வர நபர்கள் கிட்ட ஒரே குடும்பத்துல இருந்து
ஈசாக்கு என்ன பண்றாருன்னா பிறக்கிறாரு, ஈசாக்குல இருந்து யாக்கோபு பிறக்கிறாரு. இப்ப ஆபிரகாம் கிட்ட ஆரம்பிச்ச அந்த ஒரு விஷயம் அப்படியே அவங்களுடைய சந்ததிக்கு என்ன பண்ணுது, அப்படியே தேவனுடைய திட்டம் என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது வெளிப்படுத்தப்படுது. அப்படியே பார்த்தோம்னா என்னதான் தேவன் சொல்றாரு அப்படின்னு பார்க்கும்போது உன்னுடைய சந்ததி சந்ததி என்ன பண்றாரு, பேசுறாரு. அப்படின்னா இந்த சந்ததி சந்ததின்னு ஏறுதே ஒரு டைம்ல என்ன பண்ணப்பட்டது, சொல்லப்பட்டிருக்கு. எங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம இப்ப பார்க்கிற அந்த ஒரு தீர்க்க தரிசனம், ஸ்ரீயின் வித்து உனக்கும் அவளுக்கும், உன்னுடைய வித்துக்கும் ஸ்ரீனுடைய வித்துக்கும் என்ன பண்ணும் அப்படின்னு பார்க்கும், பகையை உண்டாக்குவேன். அப்படின்னா அப்ப ஸ்ரீக்குள்ள இருந்து ஒரு சந்ததி வருது அப்படின்னா இது சாத்தானுக்கு விரோதமா வரக்கூடிய, சாத்தானுக்கு எதிராக வரக்கூடிய ஒரு சந்ததி. அவர் உன் தலை என்ன பண்ணுவாரு, நசுக்குவார். அப்பன்னா ஸ்ரீனுடைய சந்ததி, ஸ்திரீயிலிருந்து வரக்கூடிய ஒரு நபர் அப்படின்ற ஒரு விஷயத்துல சாத்தான் என்ன பண்றா அப்படின்னு பார்க்கும்போது இன்னும் தெளிவா என்ன பண்றா அப்படின்னு பார்த்தோம்னா யார் அந்த நபரா இருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த பார்க்க ஆரம்பிக்கிறான். அப்படின்னா அந்த நபர் அப்படின்னு சாத்தானுக்கு டவுட் வந்துச்சுன்னு வச்சுக்கீங்களேன், அடுத்து அந்த நபர் என்ன பண்ணுவான், அந்த நபர் நம்மளை முடிக்கிறது முன்னாடி இவர் என்ன பண்ணுவார் முந்தி. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சண்டை அப்படின்னு ஒன்று வந்துச்சு அப்படின்னா இப்போ எதிரி இருக்கக்கூடிய ஒரு விஷயம், அந்த எதிரி நம்மளை அழிக்கிறதுக்கு முன்னாடி இவங்க என்ன பண்ணுவாங்க, திட்டமிட்டு அந்த எதிரி என்ன பண்ணுவாங்க பார்த்து அழிக்குவாங்க. இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தான் சாத்தான் என்ன பண்றான் அப்படின்னு பார்க்க ஃபோக்கஸ் பண்றான். ஸோ அப்படியாக இந்த ஆபிரகாமுடைய சந்ததியிலிருந்து வந்த ஈசாக்கு, யாக்கோபு, யாக்கோபு அப்புறமா என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது இவங்களுடைய ஒட்டுமொத்த ஜனங்களும் எகிப்துக்கு என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது போகிற ஒரு விஷயம், அங்க அடிமையா இருக்கிற ஒரு விஷயம் எல்லாமே என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது நடக்குது. இந்த அடிமையா இருக்கிற ஒரு விஷயத்துல கூட தேவன் இந்த சந்ததி பெருகிற ஒரு விஷயத்த, அடிமையா அவங்க வேலை செஞ்சாலும் ரொம்ப கஷ்டப்பட்டாலும் அந்த ஜனங்கள் பெருகிற ஒரு விஷயத்த என்ன பண்ண முடியல அப்படின்னு பார்க்கும்போது யாராலையும் தடுக்க முடியல. சோ இந்த ஒரு விஷயத்தை யார் பார்க்கறா அப்படின்னு பார்க்கும்போது யோசேப்பை அறியாத ஒரு பார்வோன் வராரு, வந்து பார்க்கறாரு. இப்போ இந்த இஸ்ரேல் ஜனங்கள் 70 பேர் வந்தாங்க, அதுக்கப்புறம் பல ஆயிரம் பல லட்சம் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, பெருகிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒருவேளை ஒரு யுத்தம் வந்துச்சு அப்படின்னா இவங்க எதிரி நாட்டு கூட சேர்ந்துட்டு நம்முடைய தேசத்தை அழிச்சிருவாங்க அப்படின்றதுனால இப்போ இங்க இருக்கக்கூடிய சந்ததி அடுத்து ஆண் குழந்தைகள் பிறக்குது அப்படின்னா அந்த ஆண் குழந்தைகள் என்ன பண்ணணும், அழிச்சிடணும். அப்பனா இந்த ஒரு ஐடியா எப்படி உண்டாயிருக்கும் பார்வோனுக்கு, இல்ல யார் உண்டாக்கி இருப்பா? அப்படின்னா பண்றது பார்வனா இருந்தாலும் பின்னாடி இருந்து இந்த சந்ததி அப்படின்ற ஒரு விஷயத்த பார்க்கும்போது சாத்தான் அது எதிராக என்ன பண்ணிருக்கிறான், செயல்படுற ஒரு விஷயத்த நம்ம என்ன பண்ண முடியுது அப்படின்னு பார்க்க முடியுது. படிக்கலாம் பாருங்க, யாத்ராகமம் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். யாத்ராகமம் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 மற்றும் 17. நீங்கள் எபிரெய ஸ்திரீகளுக்கு மருத்துவம் செய்யும் போது அவர்கள் மனையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் பார்த்து ஆண் பிள்ளையானால் கொன்று போடுங்கள், பெண் பிள்ளையானால் உயிரோடு இருக்கட்டும் என்றான். மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளைப்படி செய்யாமல் ஆண் பிள்ளைகளையும் உயிரோடே காப்பாற்றினார்கள். சோ மருத்துவச்சிகளுக்கு கொடுக்கக்கூடிய கட்டளை பார்வன்றது என்ன அப்படின்னா, ஆண் பிள்ளை பிறந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும், கொண்டு போட்டணும். ஸோ அடுத்து என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது இவங்க அதை செய்யலான்னு போனா தேவனுக்கு பயந்ததுனால அந்த ஒரு விஷயத்தை அவங்க என்ன பண்ணல. அப்படியா பார்க்கும்போது அந்த ஒரு டைம்ல ஒரு தப்பித்து உயிர் பிழைத்த ஒரு நபர் தான் யார் அப்படின்னு பார்த்தோம்னா மோசே. இந்த மோசே தேவன் தெரிந்து கொள்றாரு, அடுத்து அவருடைய திட்டத்துல மோசேவை பயன்படுத்த ஆரம்பிக்கிறாரு. ஆனா சாத்தான் என்ன பண்ணிட்டான் தெரியுங்களா, மோசேவை கூட என்ன பண்ணிட்டான், தேவனுக்கு விரோதமா பாவம் பண்ண வச்சிட்டான். எந்த ஒரு சூழ்நிலை அப்படின்னு பார்க்கும்போது பூமியில் இருக்கிற எல்லாரை காட்டிலும் மோசே சாந்த குணம் உள்ளவன், தேவன்கிட்ட சர்டிபிகேட் வாங்கினவரு. ஆனா இந்த சாந்த குணம் உள்ளவங்களையே, சாந்த குணம் உள்ள மோசேவையே சாத்தான் கோபப்படுத்தி தேவனுக்கு விரோதமா என்ன பண்ணா, பாவம் பண்ண வச்சான். யார் மூலமா அப்படின்னா இந்த இஸ்ரேல் ஜனங்கள் மூலமா. கரெக்டுங்களா? சோ படிக்கலாம் பாருங்க, என்னாகமம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எண்ணாகமம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். பின்பு கர்த்தர் மோசேயும்
ஆரோனையும் நோக்கி, இஸ்ரேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமற் போனபடியினால் இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்துக்குள் நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை என்றார். ஸோ என்ன சொல்லிட்டார் அப்படின்னு பார்க்கும்போது, எந்த ஒரு சூழ்நிலை அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல கண்மலையை அடிக்க சொன்னார். ஃபர்ஸ்ட் ஒரு சம்பவத்துல என்ன பண்ணாரு? அடிச்சாரு. கண்மலையும் தண்ணீர் என்ன பண்ணுச்சு? வந்துச்சு. செகண்ட் டைம் வந்து தண்ணியில ஜனங்களை பிரச்சனை பண்ணும்போது கண்மலையை பார்த்து பேசுன்னு என்ன பண்ணாரு? தேவன் சொல்றாரு, கர்த்தர் சொல்றாரு. ஆனா இவர் என்ன பண்ணிட்டாரு? ஜனங்கள் படுத்தின டென்ஷன்ல, அவங்க எரிச்சல் மூட்டின ஒரு காரியத்துல இவர் என்ன பண்ணிட்டாருன்னா பேசுறதுக்கு பதிலாக அடிச்சிட்டார். அதனால தேவன் என்ன சொல்லிட்டாருன்னா, கானான் தேசத்துக்கு இனிமே நீ என்ன பண்ண முடியாது, ஜனங்களை வழி நடத்த முடியாது, உனக்கும் போறதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்படியா பார்க்கும்போது இந்த மாதிரி தேவனுக்காக ஒருத்தவங்க செயல்பட ஆரம்பிக்கிறாங்க, தேவ சித்தம் அவங்களுக்கு கொண்டு நிறைவேறுது அப்படின்னா சாத்தானுடைய பார்வை நேரடியாக அவங்க மேலதான் என்ன பண்ணுது? வருது. அதனால பயமா இருக்குங்களா? பயமா இருக்குங்களா? சரி, ஓகே. என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது, அடுத்து இப்ப இந்த மோசே, அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா யோசுவா வராரு. யோசுவா மூலமா என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது நியாயாதிபதிகள் காலம் என்ன பண்ணுது? ஆரம்பிக்குது. கிட்டத்தட்ட 450 வருஷம் ஒவ்வொரு நியாயாதிபதியா வராங்க. அப்படி வந்தாலும் இந்த தேவன் தெரிந்து கொண்ட ஜனங்கள் கடைசி வரைக்கும் தேவனுக்கு பிரியமா என்ன பண்ண முடியல, நடக்க முடியல, நடக்கும் அவங்களுக்கு விருப்பம் இல்லை. ஸோ இந்த நியாயாதிபதிகள் காலத்துல ஜனங்களுடைய மனசு எப்படியா இருந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது, நியாயாதிபதிகள் 21ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் படிக்கலாம். நியாயாதிபதிகள் 21ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அந்நாட்களிலே இஸ்ரவேலில் ராஜா இல்லை, அவனவன் தன் தன் பார்வைக்கு சரி போனபடி செய்து வந்தான். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இஸ்ரேல ராஜா இல்ல, எல்லா ஜனங்களுமே அவங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை செஞ்சாங்க. தேவனுக்கு எது பிரியமோ, தேவனுக்கு எது விருப்பமோ அதை செய்யறதுக்கான மனசு இல்லை. இப்படிப்பட்ட ஜனங்களை பார்க்கும்போது சாத்தானுக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா ஸ்ரீனுடைய சந்ததியிலிருந்து, ஸ்ரீனுடைய வயிற்றிலிருந்து பிறக்கக்கூடிய ஒரு நபர் என்னுடைய தலையை நசுக்க போறார், அவர் மூலமா தான் எனக்கு ஒரு முடிவு வருது அப்படின்னா கண்டிப்பா யாருமே தேவனுக்கு பிரியமா வாழலன்னு வச்சுக்கீங்களேன், அந்த ஒரு தீர்க்கதரிசனம் என்ன பண்ணாது? நிறைவேறாது. சோ அடுத்து ராஜாக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது வராங்க. அப்படின்னா இந்த ராஜாக்கள் கிட்டத்தட்ட யூதா ராஜ்யம், அதுக்கப்புறம் இஸ்ரேல் ராஜ்யம், இந்த 2 ராஜ்யமா பிரிஞ்சு என்ன பண்ணா 10 கோத்திரம் தனியா, 2 கோத்திரம் தனியா, நிறைய ராஜாக்கள் என்ன பண்றாங்க? வந்து வந்து போறாங்க. ஆனா நல்ல ராஜாக்கள் அப்படின்னு எத்தனை பேர் எண்ணலாம்? சோ என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது 18-19 ராஜாக்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க? யூதா கோத்திரத்தை அரசாண்டு இருக்கிறாங்க. அப்படி இருந்தாலும் விரல் விட்டு என்னாலும் 1-2க்கு மேல என்ன பண்ணாது? தேராது. சோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாருமே என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது தேவன் விருப்பத்தை செய்யல அப்படின்னு பார்த்தோம்னா, இதை சாத்தான் பார்க்கும்போது கண்டிப்பா சாத்தானுக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இந்த ஸ்திரீனுடைய சந்ததியில பிறக்கக்கூடிய இந்த மனுஷங்களா இருக்கவங்க கண்டிப்பா என்னை அழிக்கிறதுக்கு இவங்க மூலமா அந்த தீர்க்கதரிசனம் நிறைவேறாது சாத்தான் நல்லா என்ன பண்ணுது? தெரியுது. ஆனா நிறைவேறாம போகுமா? தேவன் சொன்னார் நிறைவேறுமா, நிறைவேறாதுங்களா? சோ இப்ப என்ன அப்படின்னு பார்க்கணும், இது வரைக்கும் நம்ம பார்க்கிறோம், எதுவும் நிறைவேறின மாதிரி என்ன பண்ணல, தெரியல. இப்ப சாத்தான் ரொம்ப சந்தோஷத்துல என்ன பண்றா அப்படின்னு பார்க்கும்போது மகிழ்ச்சியா இருக்கிறாரு. ஏன் அப்படின்னா ஒருவேளை ஸ்ரீன்வத்திலிருந்து ஒரு நபரை தேவன் தேர்ந்தெடுத்து என்ன அழிக்கணும் அப்படின்னு தேவன் பண்றாரு அப்படின்னா, அப்படி அந்த ஒரு நபரை நல்லவரா என்ன பண்ணணும்? தேவனுக்கு பிரியமா வாழணும். அப்படி யாருமே இல்லை அப்படின்னா சாத்தானுக்கு எப்படி இருக்கு? ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. சோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா பழைய ஏற்பாட்டு காலம் முடியுது. ராஜாக்கள் காலத்துக்கு அப்புறமா இந்த பழைய ஏற்பாடு முடிஞ்சு அதுக்கப்புறம் புதிய ஏற்பாட்டு காலம் ஆரம்பிக்கிறதுக்கு இடையில 400 வருஷம் இருக்கு. அந்த 400 வருஷம் தேவன் அவரால் தெரிந்து கொண்ட தேவ ஜனங்களா இருக்கக்கூடிய இஸ்ரேல் ஜனங்கள்கிட்ட எந்த தொடர்புமே என்ன பண்ணல, இல்லை.
மல்கியாவுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் புதிய ஏற்பாடு மத்திய ஆரம்பிக்குது இல்லைங்களா? பைபிள்ல அடுத்த பக்கத்துல என்ன பண்ணும்? ஆரம்பிக்கும். ஆனா இடையில 400 வருஷம் என்ன பண்ணிருக்கு? இருந்திருக்கு. தேவன் இஸ்ரேல் ஜனங்களோட எந்த விதமான தொடர்பும் இருந்ததுக்கான ஆதாரம் இல்ல. ஸோ அப்படியா பார்க்கும்போது பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் இடைப்பட்ட ஒரு காலத்துல எந்த விதமான தேவனுடைய கம்யூனிகேஷனும் இஸ்ரேல் ஜனங்களோட இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம பார்க்குறோம். ஸோ இதுக்கு தான் என்ன ஒரு பேர் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஆராய்ச்சியாளர்கள் இருண்ட காலம். அப்படின்னா தேவன் கிட்ட இருந்து எந்த விதமான வெளிச்சமோ எந்த விதமான தொடர்போ மனுஷங்களோட என்ன பண்ணல, அதுவும் குறிப்பா இஸ்ரேல் ஜனங்களோட என்ன பண்ணல, இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை என்ன பண்றோம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம பார்க்கிறோம். ஸோ இது வரைக்கும் இந்த தேவனுடைய திட்டம், தேவன் சொன்ன தீர்க்க தரிசனம், அதுவும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வேதத்திலேயே முதல் முன்னுரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம், இந்த ஸ்திரீயின் வித்து உன் தலையை நசுக்கிற அந்த ஒரு விஷயம் முதல் சொல்லப்பட்டிருந்தாலும் ஆனா இன்னைக்கு வரைக்கும் என்ன பண்ணல, நிறைவேறல. பழைய ஏற்பாட்டு காலம் முடிஞ்சு அதுக்கப்புறம் 400 வருஷம் இருண்ட ஒரு யுகமும் என்ன பண்ணிச்சு அப்படின்னு பார்க்க போயிடுச்சு. அதுக்கப்புறமும் அது வரைக்கும் இந்த ஒரு ஸ்திரீயின் வித்து யார் அப்படின்றதே என்ன பண்ணல, தெரியல. சோ இந்த பழைய ஏற்பாட்டு காலம் முடிஞ்சு புதிய ஏற்பாடு ஆரம்பிக்கும் போது திடீர்னு ஒரு தூதன் வந்து என்ன பண்றாரு, நிக்கிறார். எந்த தூதன் அப்படின்னு பார்த்தோம்னா காபிரியேல் தூதன். அப்ப காபிரியேல் தூதன் பரலோகத்திலிருந்து வரார் அப்படின்னாலே சும்மாலாம் என்ன பண்ண மாட்டாரு, வரமாட்டார். ஏதோ ஒரு விசேஷமான விஷயத்தை என்ன பண்ண போறாரு, செய்ய போறார். சாத்தான் இதை பார்க்கும்போது கண்டிப்பா என்ன பண்ண யோசிச்சிருப்பான், யாருக்கிட்ட வந்து நிக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா மரியாள் முன்னாடி வந்து என்ன பண்றாரு, நிக்கிறார். மரியாள் முன்னாடி வந்து நின்னு ஸ்திரீகளுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவளே அப்படின்னு என்ன பண்றாரு சொல்லும்போது ஏதோ ஒரு விஷயம் என்ன பண்ண போகுது, நடக்க போகுது. அப்படின்னா இந்த ஸ்திரீயிலிருந்து ஒருத்தர் என்ன பண்ணுவாரு, பிறப்பாரு. அந்த ஸ்திரீயிலிருந்து வரக்கூடிய அந்த வித்தாகிய அந்த நபர் தான் சாத்தானுடைய தலையை நசுக்க போறார். அப்படின்னா இவரை பத்தி எங்க சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது படிக்கலாம். மீகா 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். மீகா 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். எப்பிராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாய் இருந்தும் இஸ்ரவேலை ஆளப் போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அனாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. சோ எப்பிராத்தா என்னப்பட்ட பெத்லகேம், யூதேயாவில் இருக்கக்கூடிய பட்டணங்கள் நிறைய இருந்தாலும் நீ ரொம்ப சின்ன பட்டணம் தான். ஆனா இஸ்ரேலை ஆள போகிற அந்த ராஜா எங்க தான் வந்து பிறக்க போறாரு, ஒன்னிடத்துல தான் என்ன பண்ண போறாரு, பிறக்க போறாரு. அதுவும் யாருக்கிட்ட இருந்து அப்படின்னு பார்த்தோம்னா மரியாள், நீங்க தான் அதுக்கான சரியான நபர். உங்களுக்குள்ள இருந்தா என்ன பண்ண போறாரு அப்படின்னு பார்க்கும்போது பிறக்க போறார் அப்படின்ற ஒரு விஷயத்த காபிரியேல் தூதன் சொல்லும் போது மரியாள் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா படிக்கலாம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படியாகும், புருஷனை அறியேனே என்றாள். சோ புருஷனை அறியாத கன்னி அந்த மரியாள் இந்த மாதிரி நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரன் என்ன பண்ணுவ, பெருவாய் அப்படின்னு சொல்லும் போது இவங்க என்ன அப்படின்னு பார்க்கும்போது நான் புருஷன் என்ன பண்ணல, அறியல அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. அதுக்கப்புறம் கேப்ரியேல் தூதன் சொல்லக்கூடிய ரிப்ளை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா லூக்கா 1ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். 35ஆம் வசனம். தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் என்னப்படும். சோ தேவதூதன் அவருக்கு பிரதியுத்தரமா என்ன சொல்றாங்க மரியாள்கிட்ட அப்படின்னு பார்த்தோம்னா, பரிசுத்த ஆவி என்ன பண்ணும், உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் என்ன பண்ணும், நிழலிடும், அதனால் உன்னிடத்துல பிறக்கிறது ரொம்ப பரிசுத்தம் உள்ளது. அது யார் அப்படின்னு பார்த்தோம்னா தேவனுடைய குமாரன். அதான் என்ன அப்படின்னு பார்க்கும்போது லூக்கா 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை நம்ம பார்க்கிறோம். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரன் என்ன பண்ணுவ, பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. 32ஆம் வசனம் படிக்கலாம். 32ஆம் வசனம். அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் என்னப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்றான். சோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் தான் ராஜா. அதுவும் யார் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த யூதருக்கு ராஜா. இந்த யூத ஜனங்களை
ராஜாவா இருந்து வழி நடத்தக்கூடிய அந்த ஒரு வேலையை யாரு அரசால போறா அப்படின்னு பார்த்தோம்னா நம்முடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து. அதான் நம்ம பார்க்கிறோம். உன்னதமானவருடைய குமாரன் என்னப்படுவார்? கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை என்ன பண்ணுவாரு? அவருக்கு கொடுப்பாரு. அவர் யாக்கோபின் குடும்பத்தார் என்றென்றைக்கு என்ன பண்ணுவார்? அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்துக்கு என்ன பண்ணாதுங்களா? முடிவே இராது அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பத்தி என்ன பண்ணப்படுது? சொல்லப்படுற இந்த வசனம் தான். ஸோ அப்படியா பார்க்கும்போது நம்முடைய ஆண்டவர் மரியாளுடைய வயிற்றுல கர்ப்பம் தரிக்கும் போது அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்க்கும்போது குழந்தைய என்ன பண்ண போறாரு? பிறக்க போறாரு. இந்த ஒரு விஷயத்தான் கேள்விப்பட்டுட்டு சாஸ்திரிகள்லாம் கிழக்குல இருந்து என்ன பண்ணாங்க? புறப்பட ஆரம்பிச்சாங்க. வந்து எங்க வராங்க அப்படின்னு பார்க்கும்போது நேரா எங்க வராங்க? பெத்லகேமுக்கு என்ன பண்றாங்க? அந்த யூதயா தேசத்துல பெத்லகேமுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது வராங்க. அப்படி வரும்போது எங்க நேரா போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க என்ன நினைச்சிட்டாங்க அப்படின்னு பார்க்கும்போது யூதருக்கு ராஜா பிறக்கிறார் அப்படின்னா எங்க பிறப்பாரு? அரண்மனையில தான் என்ன பண்ணுவார்? ராஜா பிறப்பாருன்னு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்க்கும்போது அரண்மனைக்கு போயிட்டாங்க. பார்த்தாங்க யார் இருக்கிறா அப்படின்னு பார்க்கும்போது படிக்கலாம். மத்தேயு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். மத்தேயு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஏரோது ராஜா அதை கேட்ட பொழுது அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். என்ன கலக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா யூதருக்கு ராஜாவா பிறந்த இருக்கிற எங்க அப்படின்னு கேட்கும்போது ஏரோதுக்கு என்ன உண்டாச்சு? ஏன் அந்த ராஜாவா யார் தான் இருக்கிறாங்க? அவர் தான் இருக்கிறாரு. அப்ப எனக்கு மேல ஒரு ராஜாவா? அப்பனா தேசத்துல ஏதோ ஒரு விஷயம் என்ன பண்ண போகுது? நடக்க போகுதுன்னு கலக்கம் அடைகிறாரு. அதனால இந்த ஒரு பயத்தினால ஏரோது அடுத்து என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா படிக்கலாம். மத்தேயு 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 16ஆம் வசனம். அப்பொழுது ஏரோது தான் சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டதை கண்டு மிகுந்த கோபமடைந்து ஆட்களை அனுப்பி தான் சாஸ்திரிகளிடத்தில் திட்டமாய் விசாரித்த காலத்தின்படியே பெத்லகேமிலும் அதன் சகல எல்லைகளிலும் இருந்த 2 வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்தான். சோ என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது சாஸ்திரிகள் வந்து கேட்கிறாங்க, அப்பனா ராஜா எங்க பிறப்பார் அப்படின்ற ஒரு விஷயத்த கேட்கும்போது இப்ப சாஸ்திரிகள் கிட்ட இப்ப ஏரோது என்ன சொல்றாருன்னா, நீங்க போய் பாருங்க, பார்த்துட்டீங்க அப்படின்னா எங்க பிறந்திருக்காருன்றது வந்து என்ன பண்ணுங்க என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. ஆனா இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது கரெக்டா நட்சத்திரத்து மூலமா வழி நடத்தப்படுறாங்க. வழி நடத்தி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்த இடத்துக்கு என்ன பண்றாங்க? போய் சேர்ந்துடுறாங்க. அப்படி சேர்ந்ததுக்கு அப்புறமா இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது குழந்தைய பாக்குறாங்க. பார்த்ததுக்கு அப்புறம் கிளம்பி போகும்போது இவங்க ஏரோது கிட்ட போக சொல்லி தேவன் என்ன பண்ணல? வழி நடத்தல. சோ தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேற வழியா திசை திருப்பி அனுப்பிட்டாங்க. இந்த ஒரு விஷயத்தை ஏரோது என்ன பண்ண கேள்விப்பட்டு இந்த சாஸ்திரிகளால என்ன பண்ணிட்டா அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஏமாந்துட்டோம்னு சொல்லிட்டு அடுத்து என்ன பண்றா அப்படின்னு பார்த்தோம்னா ஆட்களை அனுப்பி அந்த குறிப்பிட்ட காலத்துல பிறந்த குழந்தை எல்லாரும் என்ன பண்ண சொல்றாரு? ஏன்னா யூதருக்கு ராஜாவா பிறந்தவர் யாருன்றது என்ன பண்ணாது அவருக்கு தெரியாதுன்றதுனால அந்த காலத்துல பிறந்த எல்லா குழந்தையும் என்ன பண்றா அப்படின்னு பார்க்கும்போது 2 வயசுக்கு உட்பட்ட எல்லாரும் என்ன பண்றாரு? கொல்ல சொல்லி ஒரு கட்டளை வருது. அதுக்கப்புறம் அந்த டைம்ல யோசேப்பு தேவன் மூலமா எச்சரிக்கப்பட்டு என்ன பண்றாருன்னா எகிப்துக்கு தப்பி ஓடுற ஒரு விஷயத்தை என்ன பண்றாரு? செய்யறாங்க. அதுக்கப்புறம் மரியாளையும் இயேசு கிறிஸ்துவையும் யோசேப்பு என்ன பண்றா அப்படின்னு பார்த்தோம்னா எகிப்து கூட்டு என்ன பண்றாரு? போயிடுறார். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது 30 வயசு ஆகுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு. அப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா யோர்தான்ல வந்து என்ன பண்றார்? ஞானஸ்நானம் எடுக்கிறார். அப்படி எடுக்கும்போது இப்போ ஒரு சத்தம் பரலோகத்துல என்ன பண்ணுது? கேக்குது. இந்த சத்தத்தை கேட்கும்போது சாத்தான் என்ன பண்றான் அப்படின்னு பார்க்கும்போது தெளிவா ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிடுறான். ஏதோ ஒரு விஷயம் என்ன பண்ண போகுது? நடக்க போகுது. சோ ஒரு பேப்டிசம் எடுத்து கரையேறும் போது பரலோகத்துல இருந்து ஒரு சத்தம், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன் அப்படின்ற ஒரு சத்தம் கேட்கும்போது ஏற்கனவே ஸ்ரீலினுடைய வித்திலிருந்து, அதாவது ஸ்ரீலிருந்து பிறக்கக்கூடிய ஒரு நபர் தான், ஸ்ரீனுடைய வித்து தான் தன்னை அழிக்க போகுது அப்படின்ற ஒரு விஷயம் சாத்தான் நல்லாவே தெரியும். அதுவும் இல்லாம கன்னியாகிய மரியாளில இருந்து ஒரு குழந்தை வந்து பிறந்து இப்ப ஞானஸ்தானம் எடுக்கிறார் அப்படின்னா சாத்தான் என்ன பண்றான்? தெளிவா இந்த ஸ்திரீயின் வித்து யாராதான் இருக்கும் அப்படின்றத சந்தேகம் யார் மேல வருது அப்படின்னு பார்த்தோம்னா அடுத்தது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேல என்ன பண்ணுது? வருது. சோ அடுத்து சாத்தான் என்ன பண்றாருன்னா இயேசு கிறிஸ்து பேப்டிசம் எடுத்து வந்ததுக்கு அப்புறமா இயேசு கிறிஸ்துவையும் திசை திருப்பதுக்கு என்ன பண்றான்? முயற்சி பண்றான்.
சரி, என்ன பண்றான் அப்படின்னு பார்க்கும்போது 40 நாள் பாஸ்டிங் இருக்கிறாரு. இந்த மாதிரி பசியா இருக்கு. நீங்க பசியா இருக்கிறீங்கல்ல, உங்ககிட்ட தான் வல்லமை இருக்கு இல்லையா, நீங்க என்ன பண்ணுங்கன்னா கல் என்ன பண்ணுங்க, அப்பமா மாத்துங்க. அப்பனா சாத்தானுடைய பேச்சுக்கு இயேசு கிறிஸ்து கீழ்ப்படி வைக்கிறதுக்கு என்ன பண்றான், ட்ரை பண்றான். அடுத்து என்ன அப்படின்னு பார்க்கும்போது தேவாலயத்தினுடைய உப்பரிகளை நிக்க வச்சு நீங்க தாள குதிங்கள, தேவதூதர்கள் என்ன பண்ணுவாங்க, கூப்பிட்டு போவாங்க அப்படின்னு என்ன பண்றா அப்படின்னு பார்க்கும்போது வசனத்தை தவறா என்ன பண்றா அப்படின்னு பார்க்கும்போது சொல்லி வஞ்சிக்க பார்க்கறான். நம்முடைய ஆண்டவர் அதுக்கு என்ன பண்ணல, செவி சாய்க்கல. ஸோ அதுக்கப்புறம் ஒட்டுமொத்த உலகத்தையும் சுத்தி காமிச்சு இந்த மாதிரி இது எல்லாமே எனக்கு தான் என்ன பண்ணப்பட்டிருக்கு, கொடுக்கப்பட்டிருக்குது, எல்லா அதிகாரமும் எனக்கு என்ன பண்ணுது இருக்குது. நீங்க எதுக்காக வந்தீங்க, இவங்க எல்லாரும் மீட்கிறதான வந்தீங்க, என் காலில் விழுந்துருங்க, சிம்பிளா நான் என்ன பண்றேன் உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி குறுக்கு வழியில சாத்தான் என்ன பண்றான் அப்படின்னு பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவை டைவர்ட் பண்றான். ஆனா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதுக்கெல்லாம் என்ன பண்ணல, செவி சாய்க்கல. அவருக்கு தெளிவா தெரியும், நான் இந்த ஒட்டுமொத்த உலக ஜனங்களையும் மனுஷங்களை எல்லாரையும் நான் மீட்க போறேன். அந்த மீட்கிறதுக்கு என்னையே பலியாகி தான் என்ன பண்ண போறேன், மீட்க போறேன்ற ஒரு விஷயத்த தெளிவா இருந்தாரு. படிக்கலாம் பாருங்க, ஏசாயா 53:4. ஏசாயா 53 வசனங்கள் 4 மற்றும் 5. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மெய்யாகவே இந்த தீர்க்க தரிசனம் நம்முடைய ஆண்டவருக்கு தெரியும். அது யாரை பத்தி சொல்லப்பட்டது அப்படின்னா அவரை பத்தி சொன்ன விஷயம். நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை என்ன பண்ணாரு, சுமப்பார். இப்படிதான் அவர் மரிக்க போறார்ன்ற ஒரு விஷயம் இயேசு கிறிஸ்து தெரியும். இதை தான் என்ன பண்ணாருன்னா சீஷர்கள்கிட்ட என்ன பண்ணாரு, எருசலேமுக்கு போகும்போது இன்னும் 3 நாள் நான் என்ன பண்ண போறேன், மரிக்க போறேன். அங்க போனதுக்கு அப்புறம் மூப்பராலும் பிரதான ஆசாரியர்களும் வேத பாரகர்களும் என்ன பண்ணுவாங்கன்னா என்ன பல பாடுகளுக்கு உட்படுத்தி கொலை என்ன பண்ணுவாங்க, செய்வாங்க அப்படின்ற ஒரு விஷயம் சீஷர்கள்கிட்ட சொல்லும் போது அப்ப கூட சாத்தான் சந்தர்ப்பம் பார்த்துட்டே இருக்கிறான். என்ன சந்தர்ப்பம், இதுல இருந்து இவர் என்ன பண்ணோம், வழி விலக பண்ணணும். அடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னு பார்க்கும்போது வஞ்சிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை என்ன பண்றான்னா செயல்படுத்த ஆரம்பிக்கிறான். யார் மூலமா தெரியுங்களா, பேதுரு மூலமா. எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா படிக்கலாம் பாருங்க, மத்தேயு 16:21. மத்தேயு 16 வசனங்கள் 21 மற்றும் 22. அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லத் தொடங்கினார். இந்த மாதிரி சொல்ல ஆரம்பிச்ச உடனே அடுத்து சீஷர் எல்லாம் பாக்குறாங்க. பார்த்துட்டு அதுல பேதுரு என்ன சொல்றார் அப்படின்னு பார்த்தோம்னா படிக்கலாம் 22 வசனம். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக் கூடாது, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ளத் தொடங்கினார். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆண்டவரே இப்படி என்ன பண்ணாதீங்க, நீங்க பேசாதீங்க. என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதிரி உங்களுக்கு என்ன பண்ணக்கூடாது, நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது நம்முடைய ஆண்டவர் இப்ப பேசுறது பேதுரு இல்லைன்றது என்ன பண்ணிட்டாரு, கண்டுபிடிச்சிட்டார். அதனால என்ன சொன்னார் தெரியுங்களா, படிக்கலாம் பாருங்க, மத்தேயு 16:23. 23 வசனம். அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலா இருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். இப்ப என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எப்படியா இருந்தாலும் தேவ சித்தம் நிறைவேறணும், அதுக்காக தான் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்க்கும்போது பாடுகள் பட்டு என்ன பண்ண மரிக்க போறேன், இந்த விஷயம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பேதுரு பேசின உடனே நம்முடைய ஆண்டவர் என்ன சொன்னாரு, எனக்கு பின்னாக போ சாத்தானே. இந்த ஒரு ஐடியாலாம் யாரு கொடுக்குறா அப்படின்னு பார்த்தோம்னா சாத்தான் தான் கொடுக்குறான். ஏன் அப்படின்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ சாத்தான் நேரடியாக எதுவுமே என்ன பண்ண முடியாது, பண்ண முடியாது. அதனால இயேசு கிறிஸ்துவையும் ட்ரை பண்றான், எப்படியாவது இவர் என்ன பண்ணணும், திசை திருப்பணும், வஞ்சிக்கணும் அப்படின்னு. அந்த விஷயம் என்ன பண்ணல அப்படின்னு பார்க்கும்போது நடக்கல. ஸோ அதுக்கப்புறமா சாத்தான் அவருக்கு ஏற்ற மாதிரி ஒரு நபர் இருந்தார், அவர் மூலமா என்ன பண்றான், அடுத்தது வேலையை ஸ்டார்ட் பண்றான். யார் அந்த நபர் அப்படின்னு பார்த்தோம்னா
யோவான் 13:27. யோவான் 13:27 ஆ. அந்த துணிக்கையை அவன் வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். ஆ. அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய் என்றார். சோ யாருக்குள்ள அப்படின்னு பார்க்கும்போது சாத்தான் அடுத்து கிரியை செய்ய ஆரம்பிக்கிறான் அப்படின்னு பார்த்தோம்னா யூதாஸ். சோ அந்த ஒரு விஷயத்தை என்ன பண்றா அப்படின்னு பார்க்கும்போது யூதாஸ் போயிட்டு அவரை காட்டி கொடுத்து அவர் மறிக்கிற ஒரு வேலையை என்ன பண்றா அப்படின்னு பார்க்கும்போது எவ்வளவு சீக்கிரம் பண்ணுமோ அந்த விஷயத்தை என்ன பண்றான். இப்ப என்ன அப்படின்னு பார்க்கும்போது எல்லாரையும் யாரெல்லாம் தேவன் விருப்பப்படுற மாதிரி நடக்கிறாங்களோ அவங்கள எல்லாரையுமே என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது கெடுக்கணும், அவங்கள என்ன பண்ணணும் பார்க்கணும், அழிக்கணும் அப்படின்றதான் சாத்தானுடைய எய்மா இருந்தது. இப்போ சாத்தானும் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தோம்னா இஸ்ரேல் ஜனங்களை ஒரு பக்கம் தூண்டி விடுறான், இந்த பக்கம் யூதாஸை ஒரு பக்கம் தூண்டி விடுறான். அதுக்கப்புறம் அந்த ரோம போர் வீரர்கள் எல்லாரையும் என்ன பண்றான் அப்படின்னு பார்க்கும்போது தவறான திசையில் வழி நடத்தி இப்போ என்ன ஒரு விஷயம் நடந்துடுச்சு அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் என்ன பண்ணட்டாங்க, அரைஞ்சி மறிக்கவும் என்ன பண்ணிட்டார் அப்படின்னு பார்த்தோம்னா செஞ்சுட்டார். இந்த ஒரு விஷயத்தை பார்க்கும்போது சாத்தானுக்கு எப்படியா இருந்திருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இவர் தான் ஸ்திரீயின் வித்துன்னு நம்ம சந்தேகப்பட்டோம், அவரு என்ன பண்ணிட்டார் அப்படின்னு பார்க்க இப்ப மறிச்சிட்டாரு. சாத்தான் என்ன யோசிச்சிருப்பான், எல்லாமே என்ன ஆயிடுச்சு, முடிஞ்சிருச்சு. எல்லாமும் முடியல, இயேசு கிறிஸ்து மரிச்சாரு. அந்த மரிச்ச அவருடைய மரணத்தின் மூலமாக தான் சாத்தானுக்கு என்ன உண்டாயிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது படிக்கலாம் பாருங்க. எபிரேயர் 2:14. எபிரேயர் 2:14. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும் படிக்கும். சோ என்ன அப்படின்னு பார்க்கும்போது மரணத்துக்கு அதிகாரியா இருந்த பிசாசானவனை எதன் மூலமா அழிக்கிறதுக்கு திட்டம் போட்டார் அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய ஆண்டவர் அவருடைய மரணத்தினால் என்ன பண்ணோம், அந்த ஒரு விஷயம் நடக்க போகுது. அப்பனா இயேசு கிறிஸ்து மரிச்சாரு, மரிச்சு என்ன பண்றாருன்னா 3ஆம் நாள் என்ன பண்ணிட்டாரு, உயிர்த்தெழுந்தும் போயிட்டாரு. அப்படியா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் அந்த ஸ்திரீயிலிருந்து வந்த வித்து அப்படின்னா என்ன நடந்திருக்கணும், இயேசு கிறிஸ்து மரிச்சு உயிர்த்தெழுந்து முதல்ல என்ன வேலை பண்ணிருக்கணும், சாத்தான அடிக்கிற ஒரு வேலையை என்ன பண்ணிருக்கணும், பண்ணியிருக்கணும். நம்முடைய ஆண்டவர் மரிச்சு உயிர்த்தெழுந்து போயிட்டு இப்ப 2024 வருஷம் தான் இருக்கு. அதுல ஒரு 33 வருஷத்தை கழிச்சாலும் கிட்டத்தட்ட 2000 வருஷம் என்ன பண்ணிடுச்சு, ஆயிடுச்சு. அப்பன்னா ஸ்திரீயின் வித்து அப்படின்றது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டோம்னா என்ன சொல்லலாம், ஆமா. அப்போ ஆமா அப்படின்னா இந்த ஸ்திரீயின் வித்து தான் சாத்தானுடைய தலையை நசுக்க போறார் அப்படின்னு பார்க்கும்போது ஏன் இன்னும் சாத்தானுக்கு மரணம் வரல, ஏன் இன்னும் சாத்தான் மரிக்கல? இந்த பாடத்தினுடைய கிளைமாக்ஸ்க்கு என்ன பண்றோம் இப்ப நம்ம வரோம். இப்ப ஸ்திரீயின் வித்து ஒருவேளை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படின்ற நம்ம முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா, ஒருவேளை அவர் தான் அப்படின்னா அவர் உன் தலையை என்ன பண்ணுவாரு, நசுக்குவாரு. அப்பன்னா நம்முடைய ஆண்டவர் வந்து மரிச்சு உயிர் தெழுந்து போயிட்டாரு. அப்ப இன்னும் ஏன் சாத்தானுடைய தலை நசுக்கப்படலை அப்படின்னா இப்பதான் ஒரு ரகசியத்தை நம்ம என்ன பண்ண போறோம், பார்க்க போறோம். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வேதத்துல ரகசியம் இருக்குது. என்ன ரகசியம் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்திரீயின் வித்து அப்படின்ற ரகசியம் இருக்குது. அந்த ஸ்திரீயின் வித்து யார் அப்படின்னு பார்த்தோம்னா படிக்கலாம். 1 கொரிந்தியர் 12:12. 1 கொரிந்தியர் 12:12. எப்படியெனில் சரீரம் ஒன்று, அதற்கு அவயவங்கள் அநேகம், ஒரே சரீரத்தின் அவயவங்கள் எல்லாம் அநேகமாயிருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது. அந்த பிரகாரமாக கிறிஸ்துவும் இருக்கிறார். சோ என்ன அப்படின்னு பார்க்கும்போது அந்த பிரகாரமாகவே கிறிஸ்துவும் இருக்கிறார். எந்த பிரகாரம் அப்படின்னா சரீரம் ஒண்ணு, ஆனா சரீரத்துல நிறைய அவயம். நம்ம உடம்பு இருக்கு இல்லைங்களா, ஒரு உடம்பு தான், அதுல நிறைய அவயவங்கள் என்ன பண்ணுது இருக்குது. ஒரே சரீரத்தின் அவயவங்கள்லாம் அநேகமா இருக்கிற மாதிரி அநேகமா இருந்தாலும் சரீரம் எப்படி இருக்கு, ஒன்னாதான் இருக்கு. அந்த பிரகாரமாகவே கிறிஸ்து என்ன பண்றாருங்களா இருக்கிறார். அப்படின்னா இப்ப இந்த ரகசியம் என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது ஓபன் ஆகுது. என்ன ரகசியம் அப்படின்னா கிறிஸ்து அப்படின்னா என்ன, கிறிஸ்து அப்படின்னா யார், ஸ்திரீயின் வித்துனா யார்ன்றது என்ன பண்ண போறோம்
இப்ப நம்ம பார்க்க போறோம். சோ அப்படியே பார்க்கும்போது கிறிஸ்து எப்படி இருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, சரீரத்தில் அநேக அவயவம் இருக்குது. அந்த சரீரத்துக்கு தலை அப்படின்ற முக்கியமான ஒரு உறுப்பு என்ன பண்ணுது இருக்குது. அந்த சரீரத்துக்கு தலை தான் யார் அப்படின்னு பார்த்தோம்னா படிக்கலாம். கொலோசியர் 1:18 கொலோசையர் 1:18 அவரே சபையாகிய சரீரத்திற்கு தலையானவர். சோ சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர் அப்படின்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சபை அப்படின்னா நம்ம பார்த்தோம், அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டு உண்மை உள்ளவங்க, அவங்க தான் 1,44,000 பேர்னு பார்த்தோம். இந்த 1,44,000 பேர்ன்றவங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா, சரீரத்துல எப்படி அவயவங்கள் அநேகமா இருக்கோ அந்த மாதிரி ஒவ்வொரு அவயவமா என்ன பண்றாங்க, கிறிஸ்துன்ற சரீரத்துல அவயவமா இருக்கிறாங்க. இவங்க எல்லாருக்கும் தலை யாரு? கிறிஸ்து. அப்பன்னா கிறிஸ்து அப்படின்னா அது ஒரு ரகசியம். கிறிஸ்து அப்படின்னு சொல்லும்போது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம் கிடையாது. கிறிஸ்து அப்படின்றது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தலை, கூடவே சரீர அவயவங்களாகிய சபை, இவங்க 2 பேரும் சேர்ந்ததுதான் கிறிஸ்து. அப்பன்னா ஸ்திரீனுடைய வித்து அப்படின்னா அவர் உன் தலையை என்ன பண்ணுவாரு, நசுக்குவார். அப்படின்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் ஸ்திரீயின் வித்து அப்படின்னு நம்ம வச்சிட்டோம். அப்படின்னா அவர் சாத்தானுடைய தலை எப்பயும் என்ன பண்ணிருக்கலாம், நசுக்கி இருக்கலாம். ஆனா அவர் மாத்திரம் ஸ்திரீயின் வித்து இல்ல. அப்ப வித்து அப்படின்னா சந்ததி, ஒருத்தர் கிடையாது. கரெக்டுங்களா? அப்பனா அந்த ஒருத்தர் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கும்போது அப்ப கிறிஸ்துவுக்குள்ள இருந்து வரக்கூடிய சந்ததி அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். படிக்கலாம் பாருங்க. 1 கொரிந்தியர் 12:27. 1 கொரிந்தியர் 12:27. நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயவங்களாயும் இருக்கிறீர்கள். என்ன அப்படின்னு பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரமா யார் இருக்கிறா? நீங்களோ அப்படின்னா தேவனால் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த சபை 1,44,000 பேர் தனித்தனியா கிறிஸ்துவனுடைய அவயவமா பண்றாங்களா, இருக்கிறாங்களா. அப்பனா ஸ்திரீயின் வித்து அப்படின்னு சொல்லும்போது இயேசு கிறிஸ்து மாத்திரம் இல்ல, இயேசு கிறிஸ்துவும் சபையும் சேர்ந்தவங்க. இப்ப இவங்க 2 பேர் தான் என்ன பண்ண போறாங்க, சாத்தானுக்கு ஒரு முடிவு என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பார்க்கும்போது கொண்டு வர போறாங்க. அப்படின்னா இந்த ஒரு முடிவு எப்போ வரும்? இந்த முடிவு எப்போ வரும் அப்படின்னா, இந்த சரீரத்துல எல்லா அவயமும் என்ன பண்ணும், அவங்களுக்குரிய வேலையை செஞ்சு இந்த பரலோக ஆசீர்வாதத்துக்கு என்ன பண்ணும், கிறிஸ்து போன மாதிரி போகணும். சோ அப்படி போற ஒரு விஷயம் முடியும் போதுதான் என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஆதியாகமம் 3:15 சொல்லப்பட்ட முதல் தீர்க்கதரிசனம் என்ன பண்ணும், நிறைவேறும். அதுதான் பார்க்கிறோம். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை என்ன பண்ணுவேன், உண்டாக்குவேன். அப்படின்னா கண்டிப்பா சாத்தானுக்கும் ஸ்திரீயின் வித்தா இருக்கக்கூடிய ஜனங்களுக்கும் என்ன இருக்கும், பகை இருக்கும். இருக்குதுங்களா? ரொம்பவே இருக்கு பிரதர். சோ என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த பகையை உண்டாக்குவேன், அவர் உன் தலை என்ன பண்ணுவாரு, நசுக்குவாரு, நீ அவர் குதிகாலை என்ன பண்ணுவ, நசுக்குவாய். அப்படின்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கால அந்த அவயவத்தை சாத்தான் என்ன பண்ணுவானா, நசுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவானா, கடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவான், முயற்சி பண்ணுவானா. அப்பனா இந்த சரீர அவயவம் அப்படின்னு சொல்லும்போது காலால தான் என்ன பண்ண போறாரு, மிதிச்சுதான் சாத்தானுடைய தலையை நசுக்க போறாரு. அப்படின்னா இந்த கிறிஸ்து அப்படின்ற சரீரத்துல பாதம் அப்படின்றது யார் தெரியுங்களா, கடைசி காலத்துல அவருடைய சித்தம் செஞ்சு அவருடைய சபையா மாற போற தேவனுடைய ஜனங்கள். இப்ப அவங்க நிறைவடைஞ்சாதான் இந்த கிறிஸ்து அப்படின்ற சரீரம் முழுசா முழுமை அடையும். அந்த பாதத்தின் கீழே தான் என்ன பண்ண போறார் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த பாதாங்கங்கள் அப்படின்றவங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா கடைசி காலத்துல சரீரத்துல கீழே இருக்கிறவங்க. இப்ப அந்த பாத அவயவங்கள் கீழே தான் என்ன பண்ண போறாருன்னா சாத்தானுடைய தலை என்ன பண்ண போறாரு, நசுக்க போறாராம். அதுதான் எங்க படிக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது ரோமர் 16:20. ரோமர் 16:20. சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். யாருடைய காலின் கீழே நசுக்கி போடுவாருங்களா? உங்களுடைய கால்களின் கீழே. அப்பனா கிறிஸ்துவனுடைய சரீர அங்கமா இருக்கக்கூடிய அவயம் அந்த முழுமை அடைஞ்ச பிறகு
அதனுடைய தலையை நசுக்க போறோம். நம்முடைய ஆண்டவர் அதை செய்ய போறாரு. யாரை கொண்டு செய்ய போறார் அப்படின்னா, தலையாகிய நம்முடைய ஆண்டவரும் சரீரமாகிய சபையும் சேர்ந்து என்ன பண்ண போறாரு. அப்பனா சபையா அழைக்கப்பட்ட தேவனுடைய ஜனங்களுக்கு கீழே போட்டு காலில் கீழே தான் என்ன பண்ண போற, சாத்தானை நசுக்க போறா. சாத்தானுக்கு ஒரு முடிவு என்ன பண்ண போகுது, வரப்போகுது அப்படின்ற ஒரு விஷயத்தை என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம பார்க்கிறோம். அப்படியே பார்க்கும்போது ஏன் இன்னும் சாத்தானுடைய தலை நசுக்கப்படல, ஏன் சாத்தானுக்கு ஒரு மரணம் வரல, ஏன் இன்னும் முடிவு சாத்தானுக்கு வரல அப்படின்னா, அந்த ரகசியம் என்ன பண்ணல, இன்னும் நிறைவடையல. அப்பனா கிறிஸ்து அப்படின்ற ரகசியம், அப்ப கிறிஸ்து தான் அந்த சந்ததி, ஸ்திரீயின் வித்து அப்படின்னா, அப்ப நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம் அல்ல, கூட யாரும் சேர்ந்தவங்க அப்படின்னு பார்க்கும்போது சபையும் சேர்ந்தவங்க. இப்ப இவங்களுடைய கீழே தான் சாத்தானுடைய கால் அதாவது என்ன அப்படின்னு பார்க்கும்போது தலையை என்ன பண்ண போறாங்க, நசுக்கிற ஒரு வேலையை செய்ய போற ஒரு விஷயத்தை என்ன பண்றோம் அப்படின்னு பார்க்கும்போது பார்க்கிறோம். ஸோ இதான் நம்ம வெளிப்படுத்தல் 12:12 வசனம் படிக்கலாம். வெளிப்படுத்தல் 12 12 வசனம். ஆகையால் பரலோகங்களே, அவைகளில் வாசமாய் இருக்கிறவர்களே, களி கூறுங்கள். பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே, ஐயோ, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று. என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது, சாத்தானுக்கு முடிவு இருக்குன்றது அவனுக்கு என்ன பண்ணுது தெரியும். எவ்வளவு நாள் அப்படின்னு பார்க்க, கொஞ்ச காலம். அந்த கொஞ்ச காலத்துல சாத்தானு என்ன பண்ணுவான் அப்படின்னு பார்க்கும்போது, அவர் உன் தலையை நசுக்குவார் அப்படின்னா காலால. இப்ப சாத்தான் என்ன பண்றான் அப்படின்னா, அந்த காலா இருக்கக்கூடிய அவயவங்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்கள நசுக்கி அந்த காலா மாறக்கூடிய சரீர அவயவங்கள்ல இருக்கக்கூடிய தேவனுடைய ஜனங்கள் அந்த பாதாங்கமா மாறாதபடிக்கு இவன் என்ன பண்ணுவான், அநேக தடைகளை உண்டு பண்ணுவான். இவங்களுக்கு விரோதமா என்ன பண்ணுவான், நசுக்கிற ஒரு வேலையை முயற்சி பண்ணுவான். ஆனா அது என்ன பண்ண போறதில்ல, கண்டிப்பா நடக்க போகிறதில்ல. ஏன் அப்படின்னா, தேவன் ஒரு தீர்க்கதரிசனம் சொன்னார்னா என்ன பண்ணும், கண்டிப்பா நடக்கும், கண்டிப்பா நடக்கும். அது நடந்தே தீரும். எப்படி நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது படிக்கலாம். 1 யோவான் 2:14 வசனம். 1 யோவான் 2:14 வசனம். பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். வாலிபரே, நீங்கள் பலவான்களாக இருக்கிறதினாலும் தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதினாலும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பொல்லாங்கனை நீங்க ஜெயித்ததினாலும் அப்படின்னு சொல்றாரு இல்லையா யோவான். யாரு அந்த பொல்லாங்கனை ஜெயிக்கிறவங்க அப்படின்னு பார்த்தோம்னா, வேத வசனம் உங்கள் நிலைத்திருக்கிறதுனால. யாருக்குள்ள வேத வசனம் நிலைச்சிருக்கோ, சத்தியம் யாருக்குள்ள இருக்கோ, அப்படிப்பட்டவங்க தான் யாரை ஜெயிக்க முடியும், சாத்தான ஜெயிக்க முடியும். ஒருவேளை சத்தியம் தெரியாம, வேத வசனம் புரியாம, இப்ப இந்த கிறிஸ்து தலை, அதுக்கப்புறம் சரீரங்கமா இருக்கிறவங்க தான் சாத்தானுடைய தலையை நசுக்க போறாங்க அப்படின்னா, அநேகர் கூட ஜெபம் பண்ணுவாங்க, சாத்தானே என் காலும் கீழே என்ன பண்ற போட்டு நசுக்கிறேன், மெதிக்கிறேன் அப்படின்னா, சாத்தான் ஈஸியா என்ன பண்ணுவான், அவங்கள நசுக்கி என்ன பண்ணுவான் அப்படின்னு பார்க்கும்போது போட்டுருவான். ஸோ என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த சாத்தான காலின் கீழே போட்டு மெதிக்கிறேன் அப்படின்னு சொன்னா மெதிக்கலாம் என்ன பண்ண முடியாது. அதுக்கு ஒரே வழி வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கும்போது, நீங்கள் பலவானா இருக்கிறீங்க. ஏன் பலவானா இருக்கிறீங்க, நீங்க எப்படி சாத்தான பொல்லாங்கன ஜெயிச்சிங்க அப்படின்னா, வேத வசனம் உங்களுக்குள்ள என்ன பண்ணிருக்கு, நிலைச்சிருக்கு. அப்பனா பாதாங்கமா கிறிஸ்துனுடைய சரீரங்கத்துல அந்த ஸ்திரீயின் வித்தா ஒருத்தவங்க போய் சேரணும் அப்படின்னா, இணையணும் அப்படின்னா, வேத வசனம் உங்களுக்குள்ள என்ன பண்ணணும், இருக்கணும். அப்படி இருக்கிறவங்க தான் ஜெயிக்க முடியும். அப்படிப்பட்டவங்களை வச்சுதான் சாத்தானுக்கு ஒரு மரணத்தை என்ன பண்ண போறாரு, தேவன் கொண்டு வர போறாரு. அப்படிப்பட்டவங்களாம் மாறுறதுக்காக தான் இந்த ஒரு வாய்ப்பு எங்க வந்திருக்கு, காஞ்சிபுரத்துக்கு வந்திருக்குங்களா? ஓகே. ஸோ காஞ்சிபுரத்துக்கு வந்திருக்கு அப்படின்னா, காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு என்ன பண்ணிருக்கு, இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரங்கத்துல ஒருத்தரா மாறணும், ஸ்திரீயின் வித்துல ஒருத்தரா என்ன பண்ணணும், மாறணும். சாத்தான் அவங்க மூலமா தான் என்ன பண்ண போறான், அழிய போறான். அப்படின்ற ஒரு விஷயத்த நடக்கணும் அப்படின்னா என்ன முடிவடையணும் அப்படின்னு பார்க்கும்போது, கிறிஸ்து அப்படின்ற தலை, அதுக்கப்புறம் சரீரங்கத்துல அநேகர் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்க்கும்போது, தேவ சித்தம் செஞ்சு வசனத்தை மூலமா சாத்தானை ஜெயிச்சு போயிட்டாங்க. அப்படின்னா சாத்தான இப்ப இருக்கிற இந்த உலகத்துல யார் வசனத்தை கொண்டு ஜெயிக்கிறாங்களோ அப்படிப்பட்டவங்களை வச்சுதான் என்ன பண்ண போறார் தேவன்,
சாத்தானுக்கு ஒரு மரணத்தை என்ன பண்ண போற கொண்டு வர போறாரு. அப்படிப்பட்ட ஜனங்களா நீங்களும் நானும் இருக்கணுன்றதுக்காக தான் என்ன பண்றாரு தேவன் இந்த ஒரு வாய்ப்பை நம்ம கொடுத்திருக்கிறார். ஸோ அதனால ஸ்திரீயின் வித்து அப்படின்னா ஸ்திரீலிருந்து வரக்கூடிய ஒரு சந்ததி அப்படின்ற ஒரு விஷயத்தை என்ன பண்றோம் அப்படின்னு பார்க்க நம்ம பார்க்குறோம். அப்படின்னா அந்த சந்ததி யாரு? கிறிஸ்து. கிறிஸ்து அப்படின்னா யார் அப்படின்னு பார்க்கும்போது தலையாகிய நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, சரீரமாகிய சபை. இவங்க தான் யார் அப்படின்னு பார்த்தோம்னா கிறிஸ்து. இவங்களை வச்சுதான் சாத்தானுக்கு ஒரு முடிவு வரப்போகுது அப்படின்ற ஒரு காரியத்தோட இந்த நாளுக்குரிய வேத படத்தை என்ன பண்ணலாம், நம்ம நிறைவு செய்யலாம். ஸோ அடுத்தது ஒரு ஸ்பெஷல் அனௌன்ஸ்மெண்ட்டு. ஏற்கனவே உங்களுக்கு சகோதரர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க, சகோதரிகள் பேசியிருப்பாங்க. அடுத்த வாரம் நமக்கு ஒரு பெரிய பாடம் பார்க்க போகிறோம். அதனால நமக்கு வர வேண்டிய நேரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 3 மணி கரெக்டாக வந்துட்டீங்க அப்படின்னா நம்ம அந்த ஒரு பாடத்தை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரீயாக பார்க்கலாம். என்ன பாடம் அப்படின்னு பார்க்கும்போது திருத்தம் அப்படின்ற பாடத்தை என்ன பண்ண போகிறோம், நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒரு பாடத்துக்கு நீங்கள் சரியாக வந்து அந்த ஒரு பாடத்தை கேட்கும்படி உங்கள் எல்லாரும் என்ன பண்ணுறோம், அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தேவன் தாமே நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு நாளில் கூட தேவன் நம்மளுக்கு ஒரு மாபெரும் ரகசியத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். அதுக்கு அவருடைய குமாரர் மூலியமாக நாம் நன்றிகளையும் சோஸ்திரங்களையும் எடுத்துக்கொள்வோம். உங்களுக்கு பாடத்தில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கூட நீங்கள் என்ன பண்ணலான்னா முடிந்ததுக்கப்புறம் ப்ரேயர் பண்ணி முடிஞ்சோடனே நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த ஒரு பாடத்துக்கு உண்டான ஸ்கிரிப்ட் வந்து சிஸ்டர்ஸ் அங்கே வச்சுருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட கூட நீங்கள் வாங்கிக்கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். டீ அண்ட் ஸ்நாக்ஸ் ரெடியாக இருக்குது, அதையும் நீங்கள் எடுத்துக்கொண்டு போகும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கடைசி ஒரு முக்கியமான அறிவிப்பு என்ன அப்படின்னா, பிரதர் ஆல்ரெடி சொன்னது தான், அடுத்த வாரம் 6:30 மணி கிடையாது. எப்போங்க 3 மணிக்கு. நீங்கள் 3 மணிக்கு வந்துட்டீங்கன்னா 3 மணிக்கு ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஏன்னா பாதி பேர் வரல அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுற சூழ்நிலை வந்துடுது. ஸோ எல்லோரும் வந்துட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னா சீக்கிரம் நீங்கள் என்ன பண்ணிடலாம், ஆமாம் வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்றதையும் பார்க்குறோம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி டின்னர் வந்து பிரதர்ஸ் பிளான் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த ஒரு பாடத்தை நீங்கள் எந்த ஒரு காரணத்துக்காகவும் மிஸ் பண்ணிட வேணாம். ஏன்னா இன்றைக்கி பாடம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சபை பாடம் கேட்டால் தான் இன்றைக்கி பாடம் புரியும். அதே போல் தான் நீங்கள் திருத்துவ பாடம் கேட்டால் தான் அதுக்கப்புறம் வர எல்லா கிளாஸஸுமே உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? இப்போ 1,44,000 அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்கல்ல. ஸோ அதேமாரி திருத்துவத்தோடைய கான்செப்டை அதை அப்படியே சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன ஆகாதுங்க, அந்த ஒரு 6 hours உட்காந்து யாரும் திருப்பி எடுக்க முடியாது கிளாஸு. ஸ்கிரிப்ட் படித்தாலும் நம்மளுக்கு என்ன ஆகாதுன்னா அந்த அளவுக்கு புரியாது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும். ஓகேங்களா? ஸோ எந்த ஒரு காரணத்துக்காகவும் அடுத்த வாரம் பாடத்தை மிஸ் பண்ணிட வேணாம் என்பது ஒரு தாழ்மையான வேண்டுகோள். ஸோ இன்றைக்கி ஒரு பாடத்தை கூட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஜெபத்துடனே முடிக்கலாம். ஜெபம் செய்யும்படி நம்ம மத்தியில் வந்திருக்கும் அன்பு சகோதரர் அஜித்குமார் அவர்களை அழைக்கிறோம். ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் நீடிய சாந்தமும் அன்பும் தயவும் இருந்த பரலோக பிதாவே, பிதாவே உமக்கே துதிகன மகிமை யாவற்றையும் உமது குமாரன் இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஏறடிக்கும் தந்தையே, இந்த ஒரு நாளையும் கிருபையாக எங்களுக்கு கூட்டி கொடுத்து இந்த மாலை வேளையிலே சிறுமந்தையாக நாங்கள் கூடி வேதத்தில் உள்ள ரகசியங்களையும் மறைபொருள்களையும் உங்களுக்கு வெளிப்படுத்தி வருகிறப்பா. அதுக்காக உங்களுக்கு கொடான கொடி நன்றிகளையும் சோத்திரங்களையும் ஏறடிக்கிறோம். தகப்பனே இந்த நாள்களையும் எங்களுக்கு ஸ்டீன் வித்து யார் என்பதை எங்களுக்கு வெளிப்படுத்தி வந்திருப்பா. அதற்காக நன்றி தகப்பனே. இந்த சத்தியத்தை நாங்கள் கேட்டு வெறுமனே விட்டுவிடாதபடிக்கு அதில் எங்கள் மனதில் நிலைநிறுத்தி அதன்படி வாழ்ந்து உமக்கேட்ட பிள்ளைகளாக வாழ எங்களுக்கு கிருபை செய்யுங்க தகப்பனே. இந்த கூடியைக்கு வர தடைப்பட்ட சகோதர சகோதரிகளுக்காகவும் ஜெயிக்கிறோம்ப்பா. அவர்களும் இனிவரும் நாட்களில் இந்த கூடியை கலந்து கொண்டு உமக்கேற்ற பிள்ளைகளாக வளர கிருபை செய்யும் தகப்பனே. இப்படியாக இந்த கூடிகை தொடக்கம் முதல் முடிவரை உமது பிரசன்னம் எங்களோடு இருந்து வழிநடத்தும் இந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி எமது இரட்சகரும் மீட்பரும் கண்மலையும் ராஜாதி ராஜாமான இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.